Okay, so I would like to welcome you all for this wonderful session. நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நம்ம ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல 3 டாபிக் ஆல்ரெடி முடிச்சாச்சு. மேல் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் முடிச்சாச்சு. அண்ட் தென் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் நம்ம நேத்தி கிளாஸ்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு oogenesis அண்ட் menstrual cycle. ஸோ எந்த டாபிக்குமே இந்த சாப்டர்ல வந்து ஈஸி இல்லை அப்படின்லாம் நினைச்சிடவே முடியாது. எல்லா டாபிக்குமே இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்ல. oogenesis அண்ட் menstrual cycle இருந்து வந்து நிறைய ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனா சிம்பிளான கான்செப்ட் தான். பட் புக்ல வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால சம்டைம்ஸ் இட் வில் சவுண்ட் டிஃபிகல்ட். பட் ஆக்சுவலி டிஃபிகல்ட் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ கேன் ஐ கெட் சம் தம்ஸ் அப்? போலாமா கிளாஸ்க்குள்ளார? எஸ், ஆல் ரெடி சில்ட்ரன்? Come on, come on. I want some reply in the chat box. 7 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. I'm not getting the reply. Yes, yes. Yes, of course. உங்களோட போர்டுக்கும் வந்து இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? oogenesisல இருந்து menstrual cycle இருந்து எக்கச்சக்கமான questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போர்டு எக்ஸாமுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, yes sir. Dilly, hi. Abbas Pallavi, welcome. Okay, ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. So let us start. So continuous classes watch பண்ணுங்க. இனிமேல் physics chemistry ரெகுலரா வர ஆரம்பிக்கும். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. Okay, let us go ahead for the chapter. எல்லாரும் என்சிஆர்டி புக் எடுத்து சைட்ல பேரலா வச்சுக்கோங்க. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ரைட்டா? ஆல்ரைட். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதோட 3 டாபிக் முடிஞ்சு 4th டாபிக்கான oogenesis தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் ஜெனசிஸ் மீனிங்? கம் ஆன், சாட் பாக்ஸ்ல போய் தட்டி விடுங்க ஆன்சர். ஜெனசிஸ்னால என்னது? ஏதோ ஒன்னு சிந்தசைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஜெனிசிஸ் அப்படிங்கிற வார்த்தை. oogenesisனா ஓவம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம oogenesis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, oogenesis நடக்கணும்னா என்ன தேவை? ஹார்மோன்ஸ் கரெக்டா இருந்தாதான் oogenesis நடக்கும் இல்லையா? எஸ், அதே மாதிரி ஓம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து மென்சுரல் சைக்கிள் எல்லாமே நடக்கிறதுனால ஹார்மோன்ஸ் கண்டிப்பா தேவை. இந்த ரீப்ரொடக்ஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் டெவலப் ஆகி ரிலீஸ் ஆகி என்ன டெவலப்மெண்ட் நடக்கணும்னாலுமே ஹார்மோன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஸோ oogenesis பார்த்துட்டு oogenesisக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தென் we will be switching to the menstrual cycle part. Coming to the question. ஸோ இது நேற்று எடுத்த டாபிக்ல இருந்து ஒரு சின்ன கொஸ்டின். If a primary spermatocyte undergoes first meiotic division to form 2 secondary spermatocyte. நமக்கு தெரியும் இதுதான் வந்து பிரைமரி ஸ்பெர்மோட்டோசைட். இது வந்து என்ன பண்ணும்? It will undergo meiotic division. First meiotic division undergo பண்ணும். Answers வருதா? Come on, come on, answer வேணும். ஓகே, என்ன கிடைக்கும்? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். எஸ், சோ மியாசிஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவே என்ன கிடைச்சிரும்? 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் கிடைச்சிரும். எஸ், நான் இப்படியே போட்டுறேன். அண்ட் தென் அடுத்தது என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வில் அண்டர்கோ Meiosis 2. Meiosis 2 ஓட எண்ட்ல என்ன கிடைக்கும்? ஹாப்ளாய்டான 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் தான் என்ன ஆகும்? டிஃபரன்சியேஷன் நடந்து ஸ்பெர்ம்ஸா மாறுவாங்க. ஆல்ரைட், நம்மளோட क्वेश्चन என்னது? Primary spermatocyte is undergoing first meiotic division to form 2 secondary spermatocytes. correct. 2 secondary spermatocytes நமக்கு கிடைச்சாச்சு. Then how many secondary spermatocytes are required to form 400 spermatozoa? So ஒரு secondary spermatocyteல இருந்து 2 கிடைக்குது இல்லையா? So 400 sperms கிடைக்கணும்னா எவ்வளவு வேணும்? come on answer. ஒரு செகண்டரியில இருந்து 2 ஸ்பெர்ம்ஸ். அப்போ நமக்கு எவ்வளவு வேணும்? 400 ஸ்பெர்ம்ஸ் வேணும்னா 200 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். வெரி குட், வண்டர்ஃபுல், சூப்பர் ஆன்சர், சூப்பர். நிறைய பேர் வந்து மேம் பிசிக்ஸ் சார் எப்போ கிளாஸ் எடுப்பாரு, விவேக் சார் எப்போ கிளாஸ் எடுப்பாருன்னு கேட்டுட்டே இருக்கீங்க.
ஸோ விவேக் சார் ஃபேன் கிளப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்துருவாங்க. ஓகே, உங்களோட இது புரியுது, யூ ஆல் ஆர் இன் நீடுன்னு தெரியுது. பிசிக்ஸ் கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க எல்லா ஃபேக்கல்ட்டியும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி நல்லா பார்க்கலாம். ஓகே, ஸோ சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 200 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்? 400 ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். சோ ஸ்பெர்ம்ஸோட இன்னொரு பேர் தான் என்னது? ஸ்பெர்மட்டோசோவா. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஜோ ஆர் இல்லாட்டி என்னது ஓவா, அதெல்லாமே என்னது ஃபைனலா வர்ற கேமெட், அதுக்கு தான் ஜோவா ஓவா அப்படிங்கிற பேர் வரும். வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ், அமேசிங்கா சொல்லிருக்கீங்க. ஸோ 200 primary spermatocytes, sorry, secondary spermatocytes are required to produce 400 sperms. Wonderful. So greatest of all time. நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பிசிக்ஸ் சார் எப்போ வருவாரு, வெயிட் பண்ணுங்கன்னு. ஓகே ஓகே ஃபைன். oogenesisக்கு போயிடலாம். oogenesis is nothing but production of ovum is what we call it as oogenesis. ஓகே, இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து பியூபர்ட்டில தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா oogenesis ரொம்ப இம்பார்ட்டன்டா கேக்குற क्वेश्चन, எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரும். வாட் இஸ் தட் எம்பிரியானிக் ஸ்டேஜ்? எல்லாருமே எம்பிரியோவா இருந்துதான் வந்து இந்த மாதிரி ஆயிருப்போம் இல்லையா? நானும் எம்பிரியோவா இருந்துதான் வந்திருப்பேன். ஸோ என் பாடியில எப்போ oogenesis ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அம்மாவோட வூம்குள்ளார யூட்ரஸ்ல நான் உருவாகி நான் டெவலப் ஆயிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிரும், என் பாடியில oogenesis ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்திருக்கும். ஆல்ரைட், இப்ப யாருமே மறக்க கூடாது இந்த கொஸ்டினை. oogenesis எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஒரு கேர்ள் பேபி ஆர் லைக் வாட் ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகி மதரோட வூம் ஆர் யூட்ரஸ்குள்ள இருக்கும் போதே, டெவலப் ஆயிட்டு இருக்கும் போதே அவங்களோட பாடியில oogenesis ஸ்டார்ட் ஆயிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், எங்க நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ எங்க நடக்கும்? அப்கோர்ஸ் we know that ஓவரியில நடக்கும். நம்ம கிட்ட 2 ஓவரி இருக்கு, ஓவரியில நடக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து oocyte அப்படிங்கிற வார்த்தைலாம் பார்ப்போம். ஆனா அது எல்லாத்துக்கும் மூலத்தரமா ஒரு செல் இருக்கணும் இல்லையா? அந்த செல்லு தானே டிவைட் ஆகி நிறைய செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். யார் அந்த மேஜரான செல் ஹூ இஸ் அண்டர்கோயிங் மல்டிபிளிகேஷன் ஃபாலோட் பை தி மியோசிஸ் எல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எப்படி நம்ம ஸ்பெர்மட்டோகோனியான்னு பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஊகோனியா. வாட் டு வி கால் திஸ் as ஊகோனியா. எப்பவுமே NIA அப்படிங்கிற லெட்டர் வந்து என்னது? டிப்ளாய்டா இருக்கக்கூடிய ஒரு செல் அர்த்தம். ஊகோனியா தான் என்ன இருக்கும்? 2N இருக்கும். அதுதான் வந்து கேமிட ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஆல்ரைட் ஃபைன். எவ்வளோ ஊகோனியாஸ் இருக்கும் மேம்? அது கவுண்ட் இருக்கா அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம கிட்ட 2 ஓவரி இருக்கு. நம்ம ஓவரியோட பிக்சரும் வந்து சும்மா சிம்பிளான ஒரு டயக்ராமா வரைஞ்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் நாட் இனஃப். நம்ம இங்க வேற பிளேஸ்ல போய்க்கலாம். இதெல்லாம் என்ன வரைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம? கோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரிசால்வ் ஃபிம்ப்ரியை வரைஞ்சிருக்கோம். அண்ட் தென் நம்ம ஓவரிய இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஓவரி. ஸோ ஒவ்வொரு ஓவரிக்குள்ளாரையும் திஸ் இஸ் an ovary and this is also an ovary. ஒவ்வொரு ஓவரிக்குள்ளாரையும் எவ்வளோ ஊகோனியாஸ் இருக்கும் அப்படின்னா 2 மில்லியன். இதுக்குள்ளார 2 மில்லியன் இருக்கும். எக்ஸாக்டா 2 மில்லியன் கவுண்ட் பண்ணா இருக்குமா அப்படின்னா நியர்லி அப்ராக்சிமேட்லி என்ன சொல்றாங்க, 3 மில்லியனுக்கு மேல இருக்குமா. ரெண்டும் சேர்த்துனா 3 மில்லியனுக்கு மேலதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் புக்ல கொடுத்திருப்பாங்க, couple of million in each ovary அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒவ்வொரு ஓவரியிலும் couple of million. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஆல்ரைட், ப்ளீஸ் டேக் a note of it all of you. எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டைம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்டிருக்காங்க. couple of million அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க பாருங்க. couple of million oogonias are formed within each fetal ovary. fetal ovaryனால என்னது? மதரோட வூம்குள்ள யூட்ரஸ்குள்ள டெவலப் ஆயிட்டு இருக்க கேர்ள் பேபியை தான் என்ன சொல்றாங்க? ஃபீட்டஸ் தான் அங்க ஃபீட்டல் ஓவரின்னு சொல்றாங்க இங்க. ஆல்ரைட், ஸோ எனக்குலாம் என்ன இருக்கும்? என் மதரோட வூம்குள்ள இருக்கும்போதே என்னோட பாடியில oogenesis ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ oogenesisக்கு என்ன ஃபர்ஸ்ட் தேவைப்படும்? ஊகோனியா தேவைப்படும். எவ்வளவு ஊகோனியா இருக்குமாமா? ஒவ்வொரு ஓவரிலையும் 2 மில்லியன் ஊகோனியாஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெரி ஈஸி. ஆல்ரைட், ஐ வாண்ட் ரிப்ளை ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ கிஷோர் எல்லாம் இருக்கீங்களா? எஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்தீங்க நேற்று. இன்னைக்கும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இதுல எந்த டவுட்டும் கிடையாது எவ்வளோ ஊகோனியாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஊகோனியா வந்து டிப்ளாய்டா இருப்பாங்களா இல்ல ஹாப்ளாய்டா இருப்பாங்களா? எப்பவுமே இவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? டிப்ளாய்டா இருப்பாங்க. 46 குரோமோசோம்ஸ்னால மேடப்பா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன், இது முடிஞ்சது. ஸோ நம்ம இங்க காமிச்சிருக்கிற பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஓவரியோட பிக்சர் காமிச்சிருக்காங்க. இந்த பிக்சர்ல யூ கேன் சி திஸ் பிரைமரி ஊசைட். ஊகோனியால இருந்து தான் பிரைமரி ஊசைட் எல்லாம் வரும். சரியா? எங்க மேம் டைரக்டாவே பிரைமரி ஊசைட் இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் பிக்சர் காமிச்சிருக்காங்க, இந்த ஜெனரல் வியூவா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே காமிச்சு as a whole இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஊகோனியாஸ்ல இருந்து என்ன இருக்கும்? பிரைமரி ஊசைட் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் செகண்டரி ஊசைட், அதுக்கப்புறமா தான் என்ன வரும்? ஓவம் வரும். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய பிரைமரி ஊசைட்னா என்ன, எப்படி கிடைக்குது, வாட் இஸ் தட் ஃபாலிக்கல், செகண்டரி ஊசைட்னா என்ன, டெர்ஷரி ஊசைட்னா என்ன, கிராஃபியன் ஃபாலிக்கல்னா என்ன, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். கார்பஸ் டியூட்டம்னா என்ன, கார்பஸ் ஆல்கிகன்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃபைன், வெரி வெரி சிம்பிள். லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஃபாலிக்கல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபாலிக்கல் எப்படி கிடைக்குது? எனி கெஸ்? யாராவது ஆன்சர் தெரியுமா? ஃபாலிக்கல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன ஃபாலிக்கல்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அரீனா ஆர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கீங்களா? So 200 secondary லேட்டா ரிப்ளை பண்ணிருக்காங்க. முபஷீரா ஐ கெஸ். So முபா, வெரி நைஸ். ஃபைன், நம்ம இங்க போயிடலாம். ஒரு ஊகோனியா இருக்காங்க 2n. இவங்க வந்து ஊகோனியா ஃபீட்டல் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சம்மா? இந்த ஊகோனியா மல்டிபிளிகேஷன் டிவிஷன் நடத்திருக்கும், அதாவது மைட்டாசிஸ் நடத்திருக்கும். ஒரு மைட்டாசிஸ் நடந்து, மைட்டாசிஸ்னால என்னது? ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டாசிஸோட எண்ட்ல கிடைக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோட இருக்கும். பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே குரோமோசோம்ஸோட இருக்கும். என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமானது அப்படிங்கிற வேறக்கல எழுதிக்கலாம். பிரைமரி ஊசைட். ஓகே, சோ இந்த மைட்டோசிஸ் நடந்து ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்பயுமே ஊஜெனிசிஸ் இருந்தாலும் சரி, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இருந்தாலும் சரி, பிரைமரியா இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் மியோசிஸே நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் மைட்டோசிஸ் தான் நடக்கும். இனிமேல் தான் மியோசிஸே நடக்க போகுது. ஒன்லி பிரைமரி oocyte and secondary, or like what, primary spermatocyte will only undergo the meiotic division, first meiotic division. ஓகே, புரிஞ்சுதா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மைட்டோசிஸ், நிறைய பிரைமரி oocytes ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த பிரைமரி oocytes தான் என்ன ஆவாங்க? மியோசிஸ் பண்ணுவாங்க. மியோசிஸ் 1, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? செகண்டரி oocytes கிடைச்சிரும். அண்ட் தென் செகண்டரி oocyte என்ன ஆயிட்டு இருப்பாங்க? மியோசிஸ் 2 முடிஞ்சு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் வந்து ஜென்ரலாவே நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஊகோனியாஸ் லைக் வாட், ஆர் we can say it as like what, ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஜென்ரலா நடக்கணும்னா அதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் தேவைங்கிறதுக்கு மேல இன்னொரு விஷயம், what do we need? We need nutrients for the cells to survive and undergo divisions. இல்லையா? யாரு நியூட்ரியன்ஸ் கொடுப்பாங்க இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம்? மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம செர்டோலி செல்ஸ்னு ஒன்று படிச்சோம், அவங்கதான் நியூட்ரியன்ஸ் தராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? சோ மேல்ஸ்ல செர்டோலி செல்ஸ். இங்க யார் இருக்காங்க? ஃபாலிகல்ஸ் இருக்காங்க. ஃபாலிகல்ஸ் ஆர் ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா? சோ இந்த மைட்டாசிஸ், மியோசிஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிற அந்த செல்லுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறவங்க யாரு? ஃபாலிகுலார் செல்ஸ் தான் இங்க இருக்காங்க. இவங்க வந்து வெறும் நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்களா? இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் வேற எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are capable of producing estrogen hormone also. புரிஞ்சுதா? வெரி நைஸ் ஆன்சர் மரீனா. எஸ், ஈஸ்ட்ரஜன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஹார்மோன் ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லையா? அது எல்லாமே யாரு? ஃபாலிகுலார் செல்ஸ். ஓவரி ப்ரொடியூசர்ஸ் ஈஸ்ட்ரோஜன் படிச்சிருக்கோம். ஆனா ஓவரியில யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஃபாலிகுலார் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். அது மட்டும் இல்லாம என்ன இது? இந்த மியோசிஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிற செல்ஸ்க்கும் அவங்க தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. So each primary oocyte gets surrounded by a layer of granulosa cells called as
follicular cells or primary follicle. So இந்த primary oocyte என்ன இருக்குது? You can see the primary oocyte first இருக்கிறது எப்பே primary oocyte. இந்த diagram காமிச்சு கூட parts mark பண்ண சொல்லி questions வரலாம். So first இருக்கிறது இந்த primary oocyte. அது என்ன இது ஸ்லோவா என்ன ஆயிட்டு இருக்குது? meiosis undergo பண்ண ஆரம்பிக்கும் போது அது சுத்தி என்ன இருக்கும்? primary follicles develop ஆயிருக்கும். இந்த follicles தான் என்ன பண்ணுவாங்க? நரிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர்ல இருக்கலையே அந்த செல் அதுக்குள்ளார வந்து என்ன நரிஷ் பண்ணி நல்லா ஃபுட் எல்லாம் கொடுத்து ஹெல்தியா வச்சுக்குவாங்க. ஓகே ஓகே ஸோ பிரைமரி oocyte சுத்தி என்ன ஆயிட்டு இருக்குது? இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. பிரைமரி ஃபாலிகல்ஸ் primary oocyte surrounded by the granulosa layers. அதுதான் இந்த follicular layers. நிறைய granulosa cellsனால மேடப் ஆயிருக்கிற அந்த appearance நமக்கு தெரியுது. green கலர்ல சுத்தியும் காமிச்சிருக்காங்க இல்லையா? எஸ் அந்த பிரைமரி ஃபாலிக்கலுக்கு சுத்தி என்ன ஆயிரும்? அப்புறம் செகண்டரி ஃபாலிக்கல் டெவலப் ஆகும் அடுத்த ஸ்டேஜ்ல. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? Okay, each primary oocyte gets surrounded by the layer of granulosa cells called what? And the layer of granulosa cell தான் என்ன சொல்றாங்க? Primary follicle. Primary oocyte, primary follicle. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Next one. A lot of follicles will undergo degeneration. அது என்ன degeneration? அப்படின்னா உதிர்ந்துற மாதிரி ஆகிறது. உதிர்ந்து போறது தான் நம்ம சொல்லணும் degeneration. Okay, so கொஞ்சம் எல்லாம் உதிர்ந்து போயிருச்சுன்னு கொஞ்சம் தானே இருக்கும். Yes. ஸோ பிரைமரி ஃபாலிக்கல் ஸ்டேஜ்லயே என்ன இருக்குமோ நிறைய உதிர்ந்து போன மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்லயே டீஜெனரேஷன் நடந்திருக்கும். ஓகே, டீஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருந்தது என்ன இருக்கும்? மில்லியன் ஊகோனியாச்சு இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து பிரைமரி ஊசைட்ஸும் அவ்வளவு வந்திருப்பாங்க. ஆனா நிறைய வந்து என்ன இருக்கும்? டீஜெனரேட் ஆகி போயிருக்கும். ஆனா பியூபர்ட்டி டைம்ல என்ன ஆகுமாமா? 60 to 80,000 follicles will be left in each ovary. உதிர்ந்து போனது போக மிச்சம் எவ்வளவு இருக்குமாமா? 60 to 80,000 follicles in each ovary. இந்த ஓவரியில 60 to 80, இந்த ஓவரியில 60 to 80. எப்பவுமே நீட் எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈச் ஓவரின்னு கொடுத்துருக்காங்களா இல்ல ஜென்ரலா ஓவரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கொஸ்டினை நீங்க நல்லா நோட் பண்ணி தான் ஆன்சர் எழுதணும். ரைட்டா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபாலிகல்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது தான். Primary follicles get surrounded by more layer of granulosa cells. மறுபடியும் என்ன இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை சுத்தி என்ன ஆயிடுச்சு? வயலட் கலர்ல மறுபடியும் லேயர்ஸ் வர மாதிரி இருக்குது. பிரைமரி ஃபாலிக்கல் 60 to 80 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 60 to 80 இருந்தது பியூபர்ட்டி டைம்ல 60 to 80 இருக்காங்க. அவங்கள சுத்தி என்ன ஆகுது? செகண்டரி ஃபாலிக்கல் டெவலப் ஆகுது. மோர் கிரானுலோசா லேயர். செகண்டரி ஃபாலிக்கல் என்ன சொல்லுவோம்? மோர் கிரானுலோசா லேயர்ஸ். ஸோ செகண்டரி ஃபாலிக்கல்குள்ள என்ன இருக்கும்? வாட் வில் பி தேர் இன்சைட் த செகண்டரி ஃபாலிக்கல்? எனி ஐடியா சில்ட்ரன்? பிரைமரி oocyte இருக்குமா இல்ல செகண்டரி oocyte இருக்குமா? கமான் கமான் ஆன்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பாத்திரலாம். ஓகே, சோ அந்த ஃபாலிக்கல்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறதையும் பாத்திரலாம். செகண்டரி ஃபாலிக்கல்குள்ள என்ன இருக்குங்கிறது. ஓகே ஃபைன். சோ கமிங் டு திஸ் ஆன்சர். சோ oogenesis starts at dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. oogenesis எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இப்பதான் பாத்துட்டு இருந்தோம். ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? ஓகே மரீனா நம்ம லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்டரி oocyte இல்ல பிரைமரி oocyte ஏதானா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஓகே மரீனா. ஓகே நெக்ஸ்ட். சோ oogenesis starts during the fetal stage. fetal stage குழந்தை வெளியே வந்தாதான் பேபி. இதே வந்து ஊம்குள்ள யூட்ரஸ்குள்ள இருக்கும்போது அதை ஃபீட்டஸ்ன்னு மட்டும்தான் சொல்லணும் நம்ம. So secondary follicle transforms into the tertiary follicle. So என்ன ஆகும்? செகண்டரி follicle சுத்தி மறுபடியும் இன்னும் எக்ஸ்ட்ராவா வர லேயர்ஸ் என்ன சொல்லுவோம்? தீகாஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. தீகா லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 லேயர் ஆஃப் கிரானுலூசா. ஓகே, 2 லேயர் ஆஃப் கிரானுலூசா. அந்த பிங்க் கலர் எல்லாமே கிரானுலூசாங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் சுத்தி என்ன ஆகுதாமா? தீகா லேயர்ஸ் வருது அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, கேரக்டரைஸ் பை த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மறுபடியும் என்ன இந்த மாதிரி தீகா லேயர்ஸ் வருது. அண்ட் தென் அதுக்குள்ளார என்ன இருக்குது? டெர்ஷியரி ஃபாலிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்குள்ளார என்ன இருக்குமாமா? ஆண்ட்ரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆண்ட்ரம் அப்படிங்கிற ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி இதுதான் வந்து இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டெர்ஷியரி ஃபாலிக்கல். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்பாங்க. செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு போட்டு இந்த சைடாக கொடுத்துருப்பாங்க. டெர்ஷியரி ஃபாலிக்கல்னு போட்டு ஆண்ட்ரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை ரெண்டையும் தான் மேட்ச் பண்ணணும். செகண்டரி ஃபாலிக்கலுக்கு ஆண்ட்ரம் இருக்காது. டெர்ஷியரி ஃபாலிக்கல் இருந்து தான் ஆண்ட்ரம் வர ஆரம்பிச்சிருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கலுக்கும் ஆண்ட்ரம் இருக்கும். ஆனா எப்போ வர ஆரம்பிச்சிருக்கும்? டெர்ஷியரி ஃபாலிக்கல்ல இருந்து தான் அந்த ஆண்ட்ரம் வர ஆரம்பிச்சிருக்கும். எஸ். ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நம்ம பாடியில கேவிட்டினாலே எதுக்கு? ஸோ இதுதான் அந்த ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளார தான் நம்மளோட எக் செல் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓவம் வந்து
வர ஆரம்பிக்குது. அது லைக் வாட் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஆண்ட்ரம். இந்த எல்லோ கலரை நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து ஆண்ட்ரம். இங்கேயும் உங்களால இந்த எல்லோ கலர்ல ஆண்ட்ரம் பார்க்க முடியுது. கேவிட்டினாலே என்னது, ஏதாவது பத்திரமா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். இங்க உள்ள மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி இருக்காங்க. அண்ட் தென் அவங்க எல்லாத்தையும் அவங்க இங்க ஃபுல்லா என்ன நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களை டெவலப் ஆக வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தீக்கா எக்ஸ்டர்னா தீக்கா இன்டர்னா எல்லாம் பார்க்க முடியுது. வெளியே இருக்கிற லேயர், வெளியே தீக்கா எக்ஸ்டர்னா, உள்ள தீக்கா இன்டர்னா. இதெல்லாமே எப்போ வந்திருக்கும், அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு டெர்ஷியருக்கு இருக்காது. என்னது, கிராஃபியனுக்கு தான் அந்த தீக்கா இன்டர்னா எக்ஸ்டர்னலா இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் போலாம். இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷியரி ஃபாலிக்கல் பார்த்துருக்கோம். Presence of antrum is a characteristic feature of tertiary follicle. Antrum ங்கிறது என்னது? It is a fluid filled cavity. அடுத்த ஒன் என்னது? formation of secondary oocyte. எப்போ secondary oocyte வரும் அப்படிங்கறத நம்ம அப்பளே கேட்டுட்டு இருந்த ஒரு क्वेश्चन இல்லையா? primary oocyte within the tertiary follicle. யார் அப்போ secondary oocyte? மரீனா, மேக்னா சொல்லியிருந்தீங்க இல்லையா? செகண்டரி oocyte மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்க நல்லா பாத்துக்கோங்க. பிரைமரி oocyte within the tertiary follicle is the one which is growing properly in the size, getting the nourishment and all, and then it is undergoing the first meiotic division and it is producing the secondary oocyte. ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக்ல கொடுக்கவே இல்லை இந்த பாயிண்ட். எல்லாருமே புக்ல நோட் பண்ணி வச்சிருக்கணும். பிரைமரி oocyte within the tertiary follicle கேட்பாங்க. மியோசிஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபாலிக்கல்குள்ள இருக்கும் போது நடக்குதா, செகண்டரி ஃபாலிக்கல்குள்ளாரையா, இல்ல டெர்ஷியரி ஃபாலிக்கல்குள்ளாரையா அப்படிங்கிற क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். grows in size and undergoes first meiotic division and produce secondary oocyte. wonderful. செகண்டரி oocyte கிடைச்சிரும். மியோசிஸ் 1 நடந்தா தானே கிடைக்குது பிரைமரி oocyte. பிரைமரி oocyte என்ன பண்ணும்? மெச்சூர் ஆகி நல்லா மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்னது, மியோசிஸ் 1 அண்டர்கோ பண்ணும். மியோசிஸ் 1 அண்டர்கோ பண்ணிட்டு என்ன கிடைக்குது, அதோட நியூக்ளியர் நம்பர் என்னவா மாறிடும்? ஹாப்ளாய்டா மாறிடும். இதெல்லாமே எந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது? டெர்ஷியரி ஃபாலிக்கல்குள்ள தான் நடக்குது. இப்போ டிவிஷன் நடந்தாலே 2 செல்லா மாறிடும். மியோசிஸ் நடந்தாலே 2 செல்லா மாறிடும். அதுல ஒன்னு வந்து செகண்டரி oocyte, இன்னொரு வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போலார் பாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அதுவும் மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும். இதுவும் மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும். இதுவும் என்ன பண்ணும்? மியோசிஸ் 2 பண்ணும். இதுவும் மியோசிஸ் 2 பண்ணும். நெக்ஸ்ட் போலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? ஓகே, ஸோ டெர்ஷியரி ஃபாலிக்கல் மெச்சூர்ஸ் இன்டு தி கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸ்லோவா என்ன ஆயிட்டு இருக்கும்? ஃபாலிக்கலும் நல்லா மெச்சூர் ஆயிட்டு இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கல் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல என்ன ஆயிட்டு இருக்கும், அங்க உள்ள டிவிஷன்ஸ் எல்லாம் மியோட்டிக் 2 நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ இட் ரப்சர்ஸ் during the ovulation and releases the secondary oocyte. இங்க பாருங்களேன், ஓவிலேஷன் அப்போ ஓவம் தானே ரிலீஸ் ஆகணும்னு சொல்லணும். ஆனா இங்க ஓவம் சொல்லவே இல்லை அவங்க. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, செகண்டரி oocyte தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், செகண்டரி oocyte தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ வந்து oogenesis கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல இருக்கு. எப்போ? ஜஸ்ட் பிஃபோர் தி ஃபர்டிலைசேஷன் தான் oogenesis முடியும். இதே வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராஃபியன் ஃபாலிக்கல் உடஞ்சு ஓவம் வெளியே வராது. செகண்டரி oocyte தான் வெளியே வரும். செகண்டரி oocyte ஏன் சொல்றோம்? மியோசிஸ் 2 இன்னும் முடியல, அதனாலதான் வந்து செகண்டரி oocyteன்னு சொல்லிட்டு இருக்கோம். மியோசிஸ் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன சொல்லணும், நம்ம ஓவம்னு சொல்லணும். ஆனா மியோசிஸ் 2 முடியவே இல்லை. ஓகே, காட் இட் கிளியர்? வெரி கிளியர். எல்லாரும் லிசன் பண்றீங்களா? கம் ஆன், ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு see how many are watching and listening. Very nice to see. Mubashira, Marina, nice answers from you all. எல்லாருமே ஆன்சர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஹியர் டு கைட் யூ ஆல் டு கெட் வெரி குட் மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். ஓகே, என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனாலதான் நம்மளோட கிளாஸ் லேட் ஆகுது முடியறதுக்கு. oogenesisல வந்து 15 மினிட்ஸ்ல கூட முடிச்சிடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நடத்தும் போதே எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால இட் வில் டேக் டைம். ஸோ நீங்க எக்ஸாம்க்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், அப்படியே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். லைக் போடுங்க. எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி oocyte அது எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அது கரெக்டா ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருமா, எந்த ஸ்டேஜ் மேம் நடந்து முடியாம தானே மேம் செகண்டரி oocyte வந்து மியோசிஸ் 2 நடந்துட்டு இருக்கும் போதே ரிலீஸ் ஆயிருதுன்னு சொல்றீங்க. மியோசிஸ் 2ல எந்த ஃபேஸ், ப்ரோ ஃபேஸா, ஆனா ஃபேஸா, மெட்டோ ஃபேஸா, எந்த ஃபேஸ்ல அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்டரி oocyte ஸ்டேஸ் அரெஸ்டட் இந்த மெட்டா ஃபேஸ் 2. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நம்ம வந்து
எப்போ ஓவிலேஷன் அப்போ பேசிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் மெட்டாஃபேஸ் 2 அப்படின்னு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மெட்டாஃபேஸ் 2ல தான் ரிலீஸ் ஆகி வரும். மியாசிஸ் 2 மெட்டாஃபேஸ் 2ல ரிலீஸ் ஆயிரும். மியாசிஸ் 2 முடியறதுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போதான் நடக்கும், அப்போதான் முடியும். ஓகே, செகண்டரி oocyte stays arrested in the metaphase 2 unless fertilization நடந்தாதான் கம்ப்ளீட் ஓவமே அப்பதான் கிடைக்கும். அப்பதான் மியாசிஸ் 2 முடியும். ஓகே, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறாங்க? போஸ்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றாங்க. மியாசிஸ் 2 is completed and the ovum is formed. ஃபர்டிலைசேஷன் நடந்து இங்க பாருங்களேன், ஸ்பெர்ம் இப்படி இருக்கு, இது ஓவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து மியாசிஸ் 2 முடியும். அப்பதான் அந்த கம்ப்ளீட் ஓவமே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட், ஓகே. ஸோ நம்மளோட புக்ல இன்னொரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டோன்ட் வரி. இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையா? இல்ல. ஸோ when the sperm is penetrating, no, அந்த பெனிட்ரேஷன்னால இதுதான் ஓவம். ஸோ ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் பண்ற அந்த ப்ரெஷர், அந்த கெமிக்கல் சேஞ்ச் அங்க நடக்கும்போது தான் என்ன ஆகும்? இது கம்ப்ளீட்டா என்னவா மாறிடும்? ஓவமா மாறுமாமா. மியாசிஸ் 2 முடிக்குங்கிறாங்க. இதெல்லாம் புக்ல கொடுக்கல. When the sperm penetrates, second meiotic division is getting completed and the ovum is ready. Yes, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ovum கூட சேர்த்து ஒரு போலார் பாடியும் வரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போலார் பாடியும் மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணிருக்காங்க. இது மூணுமே என்ன சொல்றாங்க? போலார் பாடிஸ்ன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஓவம் தான். ஒரு பிரைமரி oocyteல இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரே ஒரு ஓவம் தான் கிடைக்குது. ஆனா போலார் பாடி மட்டும் எவ்வளவு கிடைக்குது? 3 போலார் பாடி கிடைக்குது. புக்ல கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் போலார் பாடி will also undergo meiosis 2ங்கிறது கொடுக்கவே இல்லை. புக்ல எழுதி வச்சுக்கலாமா? எல்லாருமே எழுதி வச்சுக்கலாமா? எஸ். புக்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட்ல கடைசி ஃபர்ஸ்ட் போலார் பாடியில இருந்தும் 2 குட்டி குட்டி போலார் பாடிஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. இதுவும் என் தான், இதுவும் என் தான், எல்லாருமே என் தான். எப்போ புரியலனாலோ கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட மெசேஜ் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ வில் டீச் அக்கார்டிங்லி. புரிஞ்சுதா? எந்த டவுட்ஸும் கிடையாது இல்லையா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எவ்வளவு போலார் பாடிஸ் கிடைக்குது? ஒரு ஓவம் 3 போலார் பாடிஸ் நமக்கு oogenesis அப்ப கிடைக்குது. ஒரு பிரைமரி oocyteல இருந்து ஒரே ஒரு ஓவம் தான், ஆனா 3 போலார் பாடிஸ் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. which among the following has 23 chromosomes? இங்க பாருங்களேன், எதுக்கெல்லாம் 23? நீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து எப்பவுமே 2n தான். பிரைமரி oocyte என்னவா இருக்கும்? 2n தான். பிரைமரினாலே 2n தான். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னாலும் 2n தான், பிரைமரி oocyteனாலும் 2n தான். What is the answer? Come on everyone. யார் ஆன்சர் பண்ண போறது? Come on, I'm waiting for your answers. Which among the following has 23 chromosomes? Secondary oocyte has 23 chromosomes. இல்லையா? ஆமாவா இல்லையா? இது n தானே. செகண்டரி oocyte என்னவா இருக்காங்க? n தான் இருக்காங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்ல? எல்லாருக்கும் புரியுதா? All right. Next. Very good answers. Congratulations on giving the right answer. Next, comparison between the spermatogenesis and oogenesis காமிச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது. spermatogenesis வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பியூபர்ட்டில ஸ்டார்ட் ஆகும். இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஃபீட்டல் ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரும். இதே வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் என்ன ஆகும்? பியூபர்ட்டில ஸ்டார்ட் ஆகி டெத் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸான ப்ராசஸ், கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். இதே வந்து இந்த oogenesis என்ன ஆயிரும்? டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். டிஸ்கண்டினியூஸா இருக்கும், லைஃப் லாங் நடக்காது இல்லையா? எப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கும்? ஒரு 50 years ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க? ஃபர்டிலிட்டியை லூஸ் பண்ணிடுவாங்க, ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வரைக்கும் தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேஜர் டிஃபரன்சஸ். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க வந்து யோசிச்சு நீங்க எழுதிக்கலாம். நிறைய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எழுதிக்கலாம். இப்போதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே, எஸ். ஸோ மரீனா, எஸ். ஸோ இப்போதான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போதான் வேதாந்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம தட்டி பிரிச்சிடலாம். எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. கரெக்டா கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்போம். நிறைய பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆர் லைக் எப்படி எல்லாம் உங்களை பூஸ்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி நாங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா
பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜில இருந்து என்னென்ன இம்பார்ட்டண்டா ட்ரிக்கியா இருக்குமோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். புக்ல கிளியரா இல்லாம இருக்கும்ல, எதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்ல கிளியரா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்க ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு இருப்போம், 1 மினிட்லயே அது புரிஞ்சுக்கிற மாதிரி. நாளைக்கு இருந்து அது ரிலீஸ் ஆகும், கண்டிப்பா பாருங்க. அது சும்மா நீங்க நார்மலா எங்கே போயிட்டு இருக்கும்போது கூட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதுக்காக தான். ஓகே, எஸ், மெனோபாஸ்ல ஸ்டாப் ஆயிடும். ஸோ எப்போ ஸ்டாப் ஆயிடும்? ஃபீட்டல் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு மெனோபாஸ் வரைக்கும் நடக்கும். அதாவது என்னது, ஏஜ் 50 வரைக்கும் நடக்கும். அண்ட் தென் ஏன் டிஸ்கண்டினியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, இது அரெஸ்ட் ஆயிடும். மியாசிஸ் என்ன ஆயிரும், பாதியில அரெஸ்ட் ஆகி மறுபடியும் நடக்கும். மியாசிஸ் 1 will get arrested in the prophase, இல்லையா? So meiosis 1 will get arrested in the prophase. So இங்க போட்டுடலாமா? prophase 1ல அரெஸ்ட் ஆயிரும். prophase 1ல அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிரும், பியூபர்ட்டி வரைக்கும் அந்த மியாசிஸ் 1 முடிஞ்சு, பியூபர்ட்டி அப்போ மியாசிஸ் 1 முடிஞ்சு எல்லாம் செகண்டரி ஊசைட்ஸ் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அண்ட் தென் மியாசிஸ் 2 என்ன ஆயிரும், மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆயிரும். ஆமாவா இல்லையா? மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆகுறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம், டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். அதே மாதிரி லைஃப் லாங் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இது நம்ம டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனா ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ oogenesis தான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிரும், ஆனா அது என்ன ஆகுது, லைஃப் லாங் நடக்காது அப்படிங்கிறதுனால சொல்றோம். வெரி நைஸ், தேங்க்யூ மரீனா ஃபார் கிவிங் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் coming to this question, what is the difference between the first and second meiotic division அப்படின்னு கேக்குறாங்க. come on everyone, first meiotic divisionக்கும் second meiotic divisionக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆன்சர் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஷார்ட் ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாத்துக்கும். meiosis 1, இது என்னது, meiosis 2. meiosis 1ல தான் என்ன ஆகுது, குரோமோசோம் நம்பர் ரெடியூஸ் ஆகுது இல்லையா? டிப்ளாய்டா இருந்தது என்ன ஆகுது, ஹாப்ளாய்டா மாறுது. குரோமோசோமல் ரிடக்ஷன்ஸ் நடக்கும். மியாசிஸ் 1ல எப்பவுமே என்ன ஆயிரும், 2 என்ன இருந்த செல் வந்து மியாசிஸ் 1 அண்டர்கோ பண்ணுச்சுன்னா என்ன ஆயிரும், என்ன மாறிடும், குரோமோசோம் என்ன ஆயிரும், 46 இருக்கிறது 23 மாறிடும். இதே மியாசிஸ் 2ல மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ண இந்த செல்லுக்கு எண்ட் இருக்கு, அதே எண் தான் கடைசியா கிடைச்சிருக்கிற 4 டாட்டர் செல்ஸ்க்குமே கிடைச்சிருக்கு. ரைட்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மியாசிஸ் 1ல மட்டும் தான் குரோமோசோமல் ரிடக்ஷன் நடக்கும், மியாசிஸ் 2ல குரோமோசோமல் ரிடக்ஷன்ஸ் நடக்காது அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், why is the secondary spermatocyte haploid அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் secondary spermatocyte haploid? இது வந்து primary spermatocyte, இது வந்து secondary spermatocyte. Secondary spermatocyte is haploid because it underwent what? Meiosis 1 undergo பண்ணிடுச்சு, அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஹாப்ளாய்டா இருக்கு. புரிஞ்சுதா? ரைட்டா? கமான், ஃபயர் பண்ணுங்க பார்க்கலாம், ஏதாவது ஃபயர் போடுங்க பார்க்கலாம், அப்பதான் தெரியும் யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. சம கொஸ்டின்ஸ் அதெல்லாமே அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து வரும். நெக்ஸ்ட் போலாம், குவிஸ் டைம். கமான், எல்லாரும் ரெடியா இருங்க. 4 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 4 பேருமே ரெடியா இருங்க பார்க்கலாம். வண்டர்ஃபுல். முபஷீரா இருக்கீங்களா? கிஷோர், பிரபாகர், எங்க இருக்கீங்க எல்லாரும்? Which of the following is a correct point of difference between spermatogenesis and oogenesis அப்படின்னு கேக்குறாங்க. In spermatogenesis, meiosis occurs lifelong after the puberty, unlike oogenesis. நம்ம ஒவ்வொன்னா படிக்கலாம். எல்லாருமே ரெடியா இருங்க. இருக்கீங்க இல்லையா? எல்லாருமே இருக்கீங்களா? எஸ். Correct point of difference, primary spermatocytes divides unequally while the primary oocytes divides equally. No, அப்படியெல்லாம் எங்கேயுமே கிடையாது. primary spermatocyte இருந்தாலும் சரி, primary oocyte இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, reduction division தான் undergo பண்ணிருப்பாங்க. So this is wrong. One spermatogonia produces 4 sperms while one oogonia produces 2 ovum அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? One spermatogonium produces 4 sperms. ஆனா ஒரு oogonia என்ன பண்ணும், ஒரே ஒரு ovum தான் produce பண்ணும், not 2. This is also wrong. ஒரு oogonia ஒரே ஒரு ovum தான். 2 oocytes are produced per ovarian cycle அப்படின்னு சொல்றாங்க. 2 oocytes are produced per ovarian cycle, but the millions of sperms are produced in one cycle அப்படிங்கிறாங்க. அப்படியா? 2 oocytes
இங்க என்ன சொல்றாங்க, oocytes எல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது இல்லையா. சம்டைம்ஸ் ஹைப்பர் ஓவிலேஷன் கண்டிஷன், அதாவது என்னது ரைட் சைடு ஓவர்லில இருந்து ஓவம் வருது, லெஃப்ட் சைடு ஓவர்லில இருந்து வந்து ஓவம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஹைப்பர் ஓவிலேஷன். அது வந்து ரேரா நடக்கும், எல்லா டைமும் நடக்காது. சரியா? this is also wrong. அது என்ன ரெண்டு oocyteன்னு சொல்றாங்க, ஓவம் கூட சொல்றாங்க, oocyteன்னு சொல்லிட்டு இருக்காங்க. wrong. ஒரே ஒரு oocyte தான், ஏன்னா செகண்டரி oocyte-ஆ இருக்கட்டும், அது வந்து ஓவம் மாறது எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும், எல்லாமே நடக்காது. நெக்ஸ்ட், in spermatogenesis meiosis occurs lifelong after puberty, unlike oogenesis. லைக் oogenesis கிடையாது, அன்லைக்னு சொல்லிருக்காங்க. oogenesis மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கரெக்டான ஆன்சரா? வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் மாரினா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், வெரி நைஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ ஆல். கலக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் போயிடலாம், எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறோம். அதான் நம்ம படிச்சிட்டோமே, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இஸ் a continuous process whereas oogenesis is a discontinuous. என்ன ஆயிட்டு இருக்கு, பிறந்ததுல இருந்து பியூபர்ட்டி வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த இடத்துல அங்க அரெஸ்ட் ஆகுது நம்ம படிச்சிருக்கோம், புக்ல கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து இட் இஸ் கெட்டிங் அரெஸ்டட்னு ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. which is getting arrested in the prophase 1. பிறக்கும் போது என்ன ஆயிரும், ப்ரோஃபேஸ் 1ல தான் பறந்துருக்கும். அந்த குழந்தை கேர்ள் பேபி பறக்குதுன்னா அந்த கேர்ள் பேபியோட ஓவரியில என்ன நடந்துட்டு இருந்திருக்கும், ப்ரோஃபேஸ் 1ல ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்கும், கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும் இல்லையா, 11 இயர்ஸ் ஓல்டா இருக்கும் போது இல்லையா, அந்த பியூபர்ட்டி டைம்ல மியோசிஸ் 1 முடிச்சிருவாங்க. சரியா? புரிஞ்சுதா? எப்போ மியோசிஸ் 1 முடியுது அப்படிங்கிறது, பியூபர்ட்டி டைம்ல முடிச்சு செகண்டரி oocytes ரெடியா இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு செகண்டரி oocyte-ஆ மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும். மாசம் மாசம் ஒரு செகண்டரி oocyte தான் என்ன பண்ணும், மியோசிஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும். மாசம் மாசம் ஒரே ஒரு செகண்டரி oocyte தான். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் போலார் பாடி ஆர் போலார் பாடிஸ் டெவலப்ட் டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் டேஷ். கம் ஆன், வெரி சிம்பிள் क्वेश्चन, ரொம்ப ஜுஜூப்பியான ஒரு क्वेश्चन. வெல்கம் வெல்கம் ஆல், வெல்கம். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஆன்சர்? என்ன ஆன்சர்? போலார் பாடிஸ் டெவலப் டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் போலார் பாடிஸ். போலார் பாடிஸ் எங்க வந்துச்சு, இப்பதானே பார்த்தோம். oogenesisல மட்டும் தான் என்ன ஆகும், போலார் பாடிஸ் வரும் இல்லையா? ஓகே, டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம், ஓவம் ஃபார்ம் ஆகும் போதுதான் டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. நல்லா படிக்கணும் क्वेश्चन, நல்லா படிக்கணும். போலார் பாடிஸ் டெவலப் டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம். ஓகே, டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் தான் வரணும். Egg mother cell or oogonium produces dash. Come on, come on. Egg mother cell இல்ல oogonium என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? What is the answer? No sorries, no problem at all. நீங்க ஆன்சரை ட்ரை பண்றதே வந்து ரொம்ப 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 அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். ஓகே, எல்லாரும் வந்து லைக் வாட், பயப்படாம ஆன்சர் பண்றதே வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட், an egg mother cell or oogonium produces dash. எப்பவுமே ஒரு ஊகோனியால இருந்து ஒரே ஒரு ஓவம், எவ்வளவு போலார் பாடிஸ்? கமான் கமான், ஐ நீட் தி ஆன்சர். கமான் 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 எவ்ரிவன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கெஸ் கெஸ் தி ஆன்சர். உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். கமான், ஒரே ஒரு ஓவம், 3 போலார் பாடிஸ். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, இந்த சைக்கிள் படிச்சோமா இல்லையா? எவ்வளவு போலார் பாடிஸ், எவ்வளவு போலார் பாடிஸ் இருக்குது? 3 போலார் பாடிஸ், ஒரு ஓவம் 3 போலார் பாடிஸ். புக்ல கொடுக்கவே இல்லை, கண்டிப்பா அது வரும். ஏதாவது ஒரு எக்ஸாம், பிராக்டிஸ் எக்ஸாம்லயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 ஓவம் 3 போலார் பாடிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் இஸ் த ஆன்சர். ஒரு ஓவம் தான் 3 போலார் பாடி ஒரு ஊகோனியால இருந்து. ஆனா ஒரு ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து 4 ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். ஆனா ஊகோனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுது, போலார் பாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. போலார் பாடிஸ் கேமிட்ஸ் கிடையாது, அவங்களால என்ன பண்ண முடியாது, கேமிட்ஸ் ஆக்ட் பண்ண முடியாது. All right. Secondary oocyte is formed dash. What is the answer? Secondary oocyte is formed dash. Secondary oocyte எப்போ, fertilizationக்கு அப்புறம் தான் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்திருக்கிறோம். இது என்னது, after mitosis of the germinal layers இல்ல after ovum maturation? Oh no no no, ovum maturation இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல greatest of all time, it is 3 போலார் பாடிஸ். கரெக்டா கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இங்க பாருங்க, நம்ம இந்த டயக்ராம்ல பாத்துருக்கோம். ஒரு செகண்டரி oocyte ஒரு போலார் பாடி ஃபார்ம் ஆயிருது இல்லையா, அந்த போலார் பாடி என்ன பண்ணுதாமா, மறுபடியும் இட் வில் ஆல்சோ அண்டர்கோ மியோசிஸ் 2. சரியா? இதுவும் மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணும்,
இதுவும் செகண்டரி oocyte மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணுவாங்க. ஓகே, செகண்டரி oocyte மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஓவமும் இன்னொரு போலார் பாடியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த போலார் பாடி செகண்டரி மியோசிஸ் பண்ணாலும் என்ன கிடைச்சிருக்கும், 2 போலார் பாடியா ப்ரொடியூஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 போலார் பாடியா, இந்த ஒரு போலார் பாடி என்னது மியோசிஸ் 1 மூலமா கிடைச்ச அந்த போலார் பாடியும் it will undergo meiosis 2 and it will produce 2 polar bodies. எல்லாரும் புக்ல நோட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த क्वेश्चन தான் நோட் பண்ணி வைக்க சொன்னேன். 1 ovum and 3 polar bodies. இதெல்லாம் beyond NCERT questions. Next, secondary oocyte fertilization க்கு அப்புறமா ஃபார்ம் ஆகும்? No. After mitosis of germinal layers no. Before fertilization secondary oocyte produce ஆயிருந்திருக்கும் இல்லையா? secondary oocyte தான் ரிலீஸே ஆகும். கிராஃபியன் ஃபாலிக்குள்ள இருந்து என்ன ஆயிரும், கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி உடஞ்சதுக்கு அப்புறமா உள்ள இருந்து என்ன வெளியே வரும், செகண்டரி oocyte தான் வரும். அந்த செகண்டரி oocyte என்ன பண்ணிட்டு இருக்கும், மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் போலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். நோ டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு வரப்போறோம். நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராசஸா இருந்தாலுமே வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும் பத்தாது, அது போக ஹார்மோன்ஸும் தேவைப்படும். அப்பதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். எஸ்பெஷலி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ல ஹார்மோன் இல்லாம எந்த விஷயமுமே நடக்காது. ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஓவமும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரீப்ரொடக்ஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், நம்ம வந்து பியூபர்ட்டி டைம் அப்படின்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகி அவங்களோட கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதா நம்ம பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி என்ன ஆயிட்டு இருக்கும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரெண்டும் சூப்பரா மெச்சூர் ஆகி கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பீரியட் தான், அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்றோம், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி மேம் நடக்குது, எப்படி மேம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து கரெக்டா 11 வருஷம் 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆகுது, அது எப்படி தெரியும்? ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி ஆர் த மாஸ்டர் கிளாண்ட்ஸ். நம்மளோட பாடியில பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கறத நம்ம மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு மேல என்ன இருக்காங்க, ஹைப்போதலாமஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன வயசாயிருக்குது, நம்மளோட பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு பையனை பாத்தீங்கன்னா லைட்டா மீச முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி லைக் என்னது, அவங்களுக்கு ஆம்பிட்ஸ்ல ஹேர் வளர ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு 14 வயசு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். இதே வந்து 4 வயசு பொண்ணோட பாடியில பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்மோன்ஸ் தான். கமிங் டு த ஹார்மோன்ஸ், எந்தெந்த ஹார்மோன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜிஎன், ஸோ வேற கலர்ல எழுதிக்கலாமா? இந்த கலர் கொஞ்சம் அட்ராக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். கிரீன் கலர் நம்ம ஒன்று கொஞ்சம் நல்லா டார்க் கலர்ல எழுதலாம். GnRH, gonadotropin releasing hormone. gonadotropin, gonadsனாலே reproductive organs அர்த்தம். டெஸ்டிசி ஓவரியும் தான் என்ன சொல்லுவாங்க, gonads அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ gonadotropin releasing hormone அப்படிங்கிறது எங்க இருந்து வருமாமா, ஹைப்போதலாமஸ்ல இருந்து செக்ரீட் ஆகும். எங்க இருந்து, ஹைப்போதலாமஸ். நான் இங்க ஹைப்போதலாமஸ்னு மட்டும் போடுறேன், ஹெச்ஒய்னு என்ன இடம் இல்லை. ஸோ ஹைப்போதலாமஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த GnRH என்ன பண்ணும் அப்படின்னா பிட்யூட்டரி கிட்ட போய் சொல்லும். இட் வில் ஆக்ட் ஆன் தி பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிட்யூட்டரி 2 ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. LH FSH ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி, இது காமன். சரியா? ஓகே, LH and FSH அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த LH is very very important in oogenesis as well as in spermatogenesis. ஓகே, தேங்க்யூ அஸ்வினி. ஸோ FSH அதே மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பேர்லயே இருக்கு, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ண வைக்கிறாங்க, ஃபாலிக்கல்ஸ் க்ரோ ஆகுது நல்லா, டெர்ஷரி வந்து கிராஃபியனா மாறுறது, அது எல்லாமே வந்து நல்லா ஆகிறதுக்கு என்ன வேணும், FSH வேணும். ஓகே, எஸ். இதுல எந்த டவுட்ஸும் இல்லையா? அடிச்சிடலாமா? முடிஞ்சது இல்லையா? ஸோ ஏன்னா நம்ம நிறைய விஷயம் எழுத வேண்டி வரும், அதனாலதான். ஓகே, ஸோ LH FSH வந்துடுறாங்க. FSH பேர்லயே இருக்கு, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அவங்க தான் ஃபாலிக்கல் நல்லா க்ரோ பண்ண வைக்கிறாங்க. இங்க பாருங்களேன், செகண்டரியில இருந்து என்ன இருக்கு, க்ரோயிங் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெச்சூர் ஆர் ஒவேரி லைக் வாட், நல்லா ஒரு டெவலப்டு ஃபாலிக்கல் ஆகிறது எல்லாமே FSH-னால தான் முடியும். அண்ட் ஆல்சோ லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் oocyte within the follicle. இங்க இருக்கிற அந்த எல்லோ கலர்ல இருக்கிறத என்ன சொல்லுவோம், oocyte. இந்த oocyte-ம் நல்லா ப்ராப்பரா டெவலப் ஆகிறதுக்கும் இதுதான் தேவைப்படுது. இது FSH LH தான் தேவைப்படுது. அவங்களை பத்திரமா நரிஷ் பண்ணி கொண்டு வர வைக்கிறது எல்லாமே அவங்க தான். அது போக என்னது, follicular cells will also secrete ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஓவரிக்குள்ள இருந்து ஈஸ்ட்ரோஜன் ரிலீஸ் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் லைக் ஹேர் க்ரோத் இந்த பிபிக் ரீஜியன்,
இல்லையா? பியூபிக் ரீஜியனா இருக்கட்டும், ஆம்பிட்ல ஹேரா இருக்கட்டும், பிரஸ்ட் டெவலப்மெண்ட், அது எல்லாத்துக்குமே என்ன வேணும்? ஈஸ்ட்ரஜன் மாதிரி ஹார்மோன்ஸும் தேவைப்படுறாங்க தான் எல்லாத்துக்குமே. அப்பதான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே வரும். ஓகே, ஸோ அஸ்வினி, ஐ எம் நாட் ஷியோர் லைக், பட் யூ வில் கெட் அ பிசிக்ஸ் சார் சூன். ஓகே, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டீச்சர் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்தாங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, ஹெல்ப் பண்ணுவோம். ஆல் ரைட், நெக்ஸ்ட். Fine. So LH induces the Graafian follicle to rupture. So Graafian follicle நல்லா டெவலப் ஆகி உள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? செகண்டரி oocyte நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ Graafian follicle உடஞ்சாதான் என்ன ஆகும்? செகண்டரி oocyte வெளியே வர முடியும். ஸோ அந்த Graafian follicle உடையுது அப்படின்னா அதுக்கு எந்த ஹார்மோன் தேவையாமா? LH, luteinizing hormone is very very important. ஸோ இங்க என்ன ரிலீஸ் ஆயிருக்கு? செகண்டரி oocyte ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ திஸ் இஸ் தி செகண்டரி oocyte. ஸோ இது உடையறதுக்கு யார் காரணமா இருந்திருக்காங்க? இது வந்து Graafian follicle, இது வந்து டெர்ஷரி Graafian follicle, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ இந்த செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகிறதுக்கு யாரு? Graafian follicle ரப்சர் ஆகும். ரப்சருங்கிறது இந்த கிளியருது. ரப்சர் ஆனாதான் செகண்டரி oocyte வெளியே வரும். செகண்டரி oocyte இஸ் ரிலீஸ்ட் ஆஃப்டர் த Graafian follicle இஸ் ரப்சர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவிலேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு LH அப்படிங்கிற ஹார்மோன் இம்பார்ட்டன்ட். LH யார் செக்ரீட் பண்ணாங்க? Anterior pituitary secrete பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. Anterior lobe of the pituitary gland will secrete LH and FSH. So அவங்களாம் pituitary hormones. GnRHங்கிறது hypothalamusல இருந்து வருது. சரியா? Graafian follicle are characteristic features of what are found in what all organisms? இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாரை பத்தி? நம்ம யாரோட ரீப்ரொடக்ஷன் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பத்தி. ஹியூமன் belong to which category or which divisions? Class Mammalia, இல்லையா? Yes, ovary of mammal. Okay, make a note of it, everyone. Yes, Ashwini, we will get back to this. Okay, fine. Next போலாமா? எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Graafian follicle வந்து மேமல்ஸ்ல தான் நம்மளால அதிகமா பார்க்க முடியும், மற்ற ஆர்கானிசம்ஸ்ல நம்மளால அதிகமா பார்க்க முடியாது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து இட் இஸ் ஆல் லைக் வாட் பியாண்ட் NCERT தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். நோட்டட் இருக்கீங்களா? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருக்கீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். So Ashwini P is asking, ma'am, yesterday நீங்க 60% normal and 40% of that 60% shows normal. Vigorous வந்து normal வந்து 60, vigorous motility 40. Okay, அதானே கொடுத்திருக்கீங்க இல்லையா? 40% of them will show vigorous motility. Okay, 40% will show vigorous. Produce ஆன spermsல எவ்வளவு sperms produce ஆகும்? 200 to 300 million sperms produce ஆகுறதுல 60% வந்து நார்மல். எப்பவுமே அதிகம் வந்து நார்மல் நினைச்சுக்கோங்க. எப்பவுமே அதிகமா இருக்கிறது நார்மல், கம்மியா இருக்கிறது ஹைப்பர் ஆக்டிவ் விகரஸ். ஓகே, இப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி மிஸ்டேக்ஸ் பார்ட் போயிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு தடவை குயிக்கா வந்து oogenesis நான் போட்டுடலான் இருக்கேன். அப்போதான் உங்களுக்கு வந்து மறுபடியும் தரவாகும் அப்படிங்கிறதுனால இந்த நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. 2N இருக்கிற இந்த oogonia என்ன பண்ணுது? இட் வில் அண்டர்கோ மைட்டோசிஸ் டிஃபரன்சியேஷன் ஆர் லைக் வாட் நிறைய மைட்டோசிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணிருக்கும்? மைட்டோசிஸ் டிஃபரன்சியேஷன்ல நடந்து முடிஞ்சு என்ன ஆயிருக்கும்? பிரைமரி oocyte மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும் கூடியும். இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதுல இதுதான் பிரைமரி oocyte. ஸோ இது ஒன்று மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், அதனால ஒன்று மட்டும் நம்ம எழுதலாம். இந்த பிரைமரி oocyte will undergo meiosis 1. இது என்னங்கிறது நான் இங்க எழுதிடுறேன். பிரைமரி, ஏன்னா எப்பவுமே பிரைமரியா இருக்கிறவங்க 2N தான் இருப்பாங்க. இது ஒரு ரிவிஷனா நினைச்சுக்கோங்க. meiosis 1 அண்டர்கோ பண்ணுவாங்க இல்லையா? அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடியாம அரெஸ்ட் ஆயிடும். இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் இன் பியூபர்ட்டி. ஓகே, இந்த oogonia பிரைமரியா மாறுறது அதெல்லாமே என்ன ஆயிருமாமா? எல்லாமே ஃபீட்டல் ஸ்டேஜ்ல நடக்கும்.
ஃபீட்டல் ஸ்டேஜ்ல நடந்து எப்போ அரெஸ்ட் ஆயிடும்? அரெஸ்ட் ஆகிறத வேற ஒரு கலர்ல செம்மையா போட்டுடலாமா? எஸ். ப்ரோஃபேஸ் 1 ப்ரோ 1 போடுறேன். மியாசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ் அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்லுவாங்க? ப்ரோஃபேஸ் 1 சொல்லுவாங்க. ஏன் மேம் ப்ரோஃபேஸ் 2 இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மியாசிஸ் 1ல நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால இது வந்து ப்ரோஃபேஸ் 1 தான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் அரெஸ்டட் டியூரிங் தி ப்ரோஃபேஸ் 1. ஸோ ப்ரோஃபேஸ் 1 நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருது? அந்த ஃபீட்டஸ் குழந்தையா மாறி பிறந்துருது. புக்ல கொடுத்துருப்பாங்க. பர்த்ல இருந்து என்ன ஆகுதாமா? பியூபர்ட்டி வரைக்கும் இந்த மியாசிஸ் 1 கம்ப்ளீட்டா நடக்க ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரைக்கும் இந்த மியாசிஸ் 1 என்ன ஆயிட்டு இருக்கும்? கம்ப்ளீட்டா முடிஞ்சு நமக்கு செகண்டரி oocyte, அப்புறம் என்ன கிடைச்சிருக்கும்? ஆர் லைக் குட்டியா போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து போலார் பாடி அப்படிங்கிறதுனால இது வந்து என்னது? திஸ் இஸ் செகண்டரி oocyte. ஓகே, இந்த செகண்டரி oocyte என்ன ஆகும்? இட் இஸ் அகெயின் அண்டர்கோயிங் மியாசிஸ் 2. அதே மாதிரி இந்த போலார் பாடியும் இட் வில் ஆல்சோ அண்டர்கோ மியாசிஸ் 2. இதெல்லாமே மியாசிஸ் 2 பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மியாசிஸ் 2 பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த செகண்டரி oocyte தான் வந்து ரிலீஸ் ஆயிரும். அது என்ன ஆகும்? மியாசிஸ் 2 முடிச்சுட்டு இதுவும் எண்ட் தான். இது எல்லாமே என்னது? போலார் பாடிஸ். ஸோ போலார் பாடிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு எல்லோ கலர்ல போட்டுடலாம். இது ஒரு போலார் பாடி, இதுவும் ஒரு போலார் பாடி, இதுவும் ஒரு போலார் பாடி தான். ஓகே, அப்புறம் இங்கேயும் ஒரு போலார் பாடி கிடைக்குது. அது போக நமக்கு என்ன கிடைக்குதாமா? ஒரு ஓவம். நம்ம வந்து வேற கலர்ல போடலாம் ஓவம். இதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். எப்போ இந்த oogenesis கம்ப்ளீட்டா முடியும்? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் வாட்? ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச உடனே நடந்துடும். டியூரிங் தி ஃபர்டிலைசேஷன் ஆர் ஃபர்டிலைசேஷன் அப்பதான். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்பதான் மியாசிஸ் 2 கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ மெரினா கேட்டிருக்காங்க, பிரைமரி oocyte டு ஃபார்ம் த பிரைமரி ஃபாலிக்கல். டு ஃபார்ம் எல்லாம் கிடையாது மெரினா. பிரைமரி ஃபாலிக்கலுக்கு உள்ளார இதுதான் பிரைமரி ஃபாலிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார இந்த பிரைமரி oocyte இருக்கும். சரி, புரிஞ்சுதா? இது வந்து oocyte, இது வந்து பிரைமரி oocyte. இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது என்னது? ஃபாலிக்கல். புரிஞ்சுதா? ஃபாலிக்கல்குள்ளதான் நடத்திட்டு இருக்கும். ஹாய் காயல்விழி. ஓகே, புரிஞ்சது இல்லையா? எதுவும் டவுட்ஸ் கிடையாது இல்லையா? ஆல்ரைட், புரிஞ்சிட்டு இருக்கா? உள்ளதான் நடந்துட்டு இருக்கும். இதுக்குள்ளார ஃபாலிக்கல்குள்ளார தான் இந்த oocytes எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மியாசிஸ் எல்லாம் நடந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர் நரிஷ்மெண்ட் கொடுக்கறது அந்த ஃபாலிக்கலே இருக்குது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் போயிடலாமா? நம்ம இங்க பார்த்தாச்சு எங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுது? ப்ரோஃபேஸ் 1ல நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை பிறந்துருது. அந்த கேர்ள் பேபி ஃபீட்டஸ் டெவலப் ஆகி பேபியா வெளியே வந்துருது. வெளியே வரும்போது அவங்களோட ஓவரிக்குள்ள என்ன நடந்துட்டு இருந்திருக்கும்? மியாசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ்ல ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். பியூபர்ட்டி டைம்ல மியாசிஸ் 1 முடிஞ்சிரும். மியாசிஸ் 1 முடிஞ்சிரும். எப்போ? பியூபர்ட்டி அப்போ மியாசிஸ் 1 முடிஞ்சு செகண்டரி oocyte ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய செகண்டரி oocyte ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய செகண்டரி oocyte இருக்கும். அதுல எவ்ரி மந்த் ஒரே ஒரு செகண்டரி oocyte தான் என்ன ஆகும்? ப்ராப்பரா வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, ஸோ செகண்டரி oocyte என்ன ஆயிட்டு இருக்கும்? ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு செகண்டரி oocyte வெளியே வந்து மியாசிஸ் 2 முடிச்சு போயிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் எல்லாருமே என்னவா இருப்பாங்க? அரெஸ்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும். அந்த மியாஸ்டிக் டிவிஷன் வந்து அரெஸ்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இல்ல இல்லையா? புக்ல கொடுத்துருக்கிறதுக்கு அந்த ப்ரோஃபேஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்காங்களே, இந்த லைன்ல வந்து குட்டி அந்த மாதிரி லைன் போட்டுருக்காங்க இல்லையா? அந்த லைன்ல எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி லைன் போட்டு வச்சிருப்பாங்க. இதுல வந்து என்ன பண்றீங்க? இந்த மேல இருக்கிற லைன்ல ப்ரோஃபேஸ் 1ன்னு எழுதிருங்க. ஓகே, ப்ரோஃபேஸ் 1ன்னு எழுதி வைக்கணும்.
ப்ரோஃபேஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்பாட் த எரர் பார்க்கலாம். இதுல என்ன எரர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏதோ தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. கமான், ஃபர்ஸ்டே ஃபாலிக்கல் இருக்குமா இல்ல பிரைமரி oocyte இருக்குமா? கமான், முபஷீரா இருக்கீங்களா? ஹாய் ஆலன் ராய். This is wrong. First வந்து என்ன இருக்கும்? Primary oocyte தான் இருக்கும். இது வந்து follicle கொடுத்திருக்காங்க. So this two are wrong. And then வேற என்னது? Secondary follicle, Graafian follicle, tertiary follicle. Secondary okay. Tertiary க்கு அப்புறம் தானே Graafian வரணும். இல்லையா? So இதுவும் தப்பு. இதுவும் தப்பு. So this is also wrong. This is also wrong. This is also wrong. All right. So இதுதான் என்னது? Graafian இருக்கும். இதுதான் கிராஃபியன் இல்லையா? இது tertiary. ஓகே, எஸ். ஸோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னவா இருக்கும்? பிரைமரி oocyte இருக்கும். திஸ் ஒன் இஸ் அ oocyte. பிரைமரி oocyte, நாட் அ ஃபாலிக்கல். ஃபர்ஸ்ட் oocyte இருக்கும், அதுக்கப்புறமா தான் சுத்தி ஃபாலிக்கல்ஸ் மாதிரி வரும். சரியா? Please make a note of it. This is the primary oocyte. This is the primary follicle. வெளியே இருக்கிறது follicle. And then இவங்க உள்ள காமிச்சிருக்காங்க இங்க இல்லையா? அதனால அது வந்து வெறும் oocyte தான். Secondary follicle இது கரெக்டா தான் இருந்துச்சு. And this is tertiary follicle. This is Graafian follicle. Graafian follicle இருந்து rupture ஆகி என்ன வந்திருக்குது? வெளியே secondary oocyte ரிலீஸ் ஆயிருந்திருக்குது. Noted everyone? ஏதாவது doubts இருக்கா? No? All good? நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். ஆர் நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின், வாட் அதர் ஹார்மோன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் oogenesis? ஸோ எந்தெந்த ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் oogenesis அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கமான் கமான் ஆன்சர். டவுட் உங்களுக்கு வரலாம், இந்த மாதிரி டவுட்லாம் தோணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க எல்லாத்துக்குமே கேட்குதா? What other hormones play an important role during the process of oogenesis? Oogenesis அப்போ ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். LH, FSH இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் oogenesis நடந்து பண்றதுக்கு எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் what happens due to the polar bodies produced during the oogenesis அப்படின்னு கேக்குறாங்க. So polar bodies are not going to fertilize or anything. Okay, so oogenesis முடிஞ்சு அந்த polar bodies ரிலீஸ் ஆன உடனே அந்த polar bodies பாத்தீங்கன்னா unfertilized ovumோ இல்ல என்ன இருக்கும், அந்த blood shred ஆகும்போது அது கூட சேர்ந்து shred ஆயிரும். ஓகே, menstrual cycle அப்போ வெளியே போகுது இல்லையா, அந்த மாதிரி வெளியே போயிடும். ஒருவேளை pregnancy இருந்துச்சுன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த nourishment கொடுக்குற அந்த கேட்டகரிக்குள்ள வந்து அங்கேயே தான் ஸ்டே ஆயிருந்திருப்பாங்க. ஓகே, மேக் எ நோட் ஆஃப் இட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க பார்க்கலாம். எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெரி நைஸ் ஆன்சர்ஸ். லேட்டா தான் எனக்கு ஆன்சர் வருது. ஏன் லேட்டா தான் டெலிகாஸ்ட் ஆகுதா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். எஸ், டிஸ்இன்டெகிரேட் ஆயிரும். செல் என்ன ஆயிரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது டை ஆயிரும். ஃபாலிக்கல் உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபாலிக்கல் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், செல் டெத் நடக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அப்பப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பப்டோசிஸ். ஸோ ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் அன்வான்ட் செல்லா இட் வில் கெட் eliminated. Okay, unwanted cell மாறிடும், eliminate ஆயிடும். unwanted cell ஆகி eliminate ஆயிடும். எப்போ menstrual cycle அப்போ அப்படியே போயிடுறது வெளியே eliminate ஆயிடும். or like what, அது வந்து no longer will be alive அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். quiz time, super easy questions வந்திருக்குது. எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? கொஸ்டின் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் கொஸ்டின் வந்துருச்சா? rupturing the Graafian follicle is due to dash.
ரப்சரிங். கிராஃபியன் ஃபாலிக்கல் எப்ப கிழிவாங்க, எந்த ஹார்மோன் கிழிய வைப்பாங்க? Come on everyone. So puberty timeல தான் என்ன ஆகும்? செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும் சொல்லிருக்கேன். puberty time யார் வந்து எங்க இருந்து எங்கன்னா ரிலீஸ் ஆகும்? ஹைபோதாலமஸ்ல இருந்து GnRH ரிலீஸ் ஆகி GnRH வந்து பிட்யூட்டரி கிட்ட சொல்லி பிட்யூட்டரி என்ன பண்ணிருப்பாங்க? LH FSH ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த LH தான் என்ன பண்ணிருப்பாங்க? கிராஃபியன் ஃபாலிக்கல உடைய வச்சிருப்பாங்க. Wonderful answers from everyone. Yes, LH is amazing answer. Yes, luteinizing hormone is the reason for rupturing of the graphene follicle. Ovulation நடக்கணும் அப்படின்னா அதுக்கு LH அப்படிங்கிற ஹார்மோன் தேவைப்படும். Next, LH and FSH are produced by from the dash due to the stimulation of GnRH. Come on everyone. So GnRH hypothalamus. சரியா? இந்த GnRH வந்து hypothalamus. Okay, what about this? இது யாரு? Wonderful answer. Anterior pituitary is the right answer. Superb answer. Superb. Yes. Wonderful answers. Next question. Egg is liberated from the ovary in dash. So ovary ல இருந்து எப்ப வருது? நம்ம இப்பதான் பார்த்தோம். கிராஃபியன் ஃபாலிக்கல் உடைஞ்சது வெளியே என்ன வரும் வெளியே? கண்டிப்பா மெச்சூர் ஓவம் கிடையாது. ஓவம் எப்போ வரும்? ஜஸ்ட் பிஃபோர் த ஃபர்டிலைஸ், ஜஸ்ட் டியூரிங் த ஃபர்டிலைசேஷன் தான் ஓவம் ஃபார்ம் ஆகுமே. மியோட்டிக் டிவிஷனே முடியும். So what will be the answer? Not mature ovum stage மெரினா. பிரைமரி oocyte வாய்ப்பே கிடையாது. ஊகோனியல் ஸ்டேஜ்லயும் கிடையாது. மெச்சூர் ஓவம் ஃபர்டிலைசேஷன் அப்பதான் அந்த ஓவம் மியோசிஸே முடிக்கும். செகண்ட் மியோசிஸே அப்பதான் முடிக்கும்னு பார்த்துருக்கோம். So what will be the answer? Secondary oocyte stage will be the answer. Super answer. Wonderful answer. Next polama. Patarlam next question. Yes. So write down the difference between primary oocyte and secondary oocyte. Primary oocyte என்னவா இருப்பாங்க? 2N இருப்பாங்க. Diploid இருப்பாங்க. Right? இவங்க haploid இருப்பாங்க. Secondary oocyte. Right? So primary oocyte is the end product of mitosis from the oogonia, whereas secondary oocyte is the end product of meiosis from the primary oocyte. Yes. Next polama. Hi fanboy Gokul, welcome. Super answer கொடுத்துட்டு இருக்கீங்க. Okay. Next. So it is the cell formed in the fetal ovary when the oogonia is arrested at the prophase 1. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. primary oocyte என்னது prophase 1 ஓட அந்த அரெஸ்ட் ஆகும்போதே இருக்கும். இதே வந்து secondary oocyte என்னது meiosis 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும். டியூரிங் தி பியூபர்ட்டில இருந்து தான் என்ன ஆகும்? வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், பிரைமரி oocyte is diploid and contains 46 chromosomes அப்படின்னு சொல்லிருக்காங்க. Of course, correct. Secondary oocyte haploid இருக்கும். During oogenesis, primary oocyte within the tertiary follicle grows in size, whereas secondary oocyte stays arrested in the metaphase 2 unless fertilization is completed. Like what? அப்பதான் என்ன ஆகும்? செகண்ட் மியோசிஸ் முடிச்சு ஓவமே கடைசியா ஃபார்ம் ஆகும். ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ் எவ்ரிவன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் எல்லாருமே புக்ல நோட் பண்ணி வைக்கிறீங்களா? என்னங்கிறீங்க இப்போ? எல்லாருமே பண்ணி வச்சிருவீங்களா? என்ன சொல்றீங்க? நோட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? Secondary oocyte stays arrested in the metaphase 2. கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து வரும்போது என்ன ஆகும்? மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? டீலோஃபேஸ்லாம் முடிச்சு ஓவம் வரும்போது என்னது? ஃபர்டிலைசேஷன் நடக்கிறப்பதான் அது நடக்கும். ஸ்பெர்மோட ஸ்டிமுலேஷன்ல தான் என்ன இருக்கும்? ஸ்பெர்ம் வந்து இந்த செகண்டரி oocyte மேல இப்படி படும்போது அந்த ஸ்டிமுலேஷன்ல தான் என்ன ஆயிரும்? இந்த மியோசிஸ் 2 ஃபுல்லா முடிஞ்சது ஓவமாவே மாறும். எஸ், சோ டேக் எ நோட் ஆஃப் இட் எவ்ரிவன். லாஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு புக்ல கொடுக்கல. மெட்டாஃபேஸ் 2ங்கிற வார்த்தையே புக்ல இருக்காது. ஆனா நீட்டுக்கு கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நீட் கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி கொஸ்டின் பேப்பர். 24 நீட் வந்து ஜுவாலஜி, பாட்னி சரி, ஜுவாலஜி சரி. ஜுவாலஜி சரியான ஈஸி, ஃபுல்லா மேட்ச் தி ஃபாலோயிங். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி ஈஸியா கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நம்ம கஷ்டமா வரும்னு எதிர்பார்த்துட்டு போகலாம். ஸோ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம எழுத முடியுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் சம்மரி பார்த்துடலாமா? குயிக்கா முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு menstrual cycle பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே. So the immature germ cell in the testis produces the sperms by spermatogenesis. அதெல்லாமே பார்த்தாச்சு, ரைட்? So spermatogenesis எல்லாம் நேத்தே நம்ம படிச்சிருக்கிறோம். sperms எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோபிக்கா இருப்பாங்க. இதே when it comes to the oogonia, a couple of million oogonias, right? A couple of million oogonia in each ovary. Right side ovary la 2 million,
லெஃப்ட் சைடு ஓவரியில 2 மில்லியன் ஊகோனியாஸ் இருக்காங்க டியூரிங் தி ஃபீட்டல் ஸ்டேஜ். பியூபர்ட்டி அப்ப என்ன ஆயிரும், நிறைய டீஜெனரேட் ஆயிரும். அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆகி எவ்வளவு இருக்கும், 60 to 80 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். மில்லியன்ல ஃபாலிகல்ஸும் இருக்கும், ஃபாலிகல்ஸும் அவங்களை சுத்தி டெவலப் ஆயிட்டு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பியூபர்ட்டி அப்போ வெறும் 60 to 80 மட்டும் தான் லெஃப்ட் இன் ஈச் ஓவரி. அண்ட் இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். இதெல்லாமே நம்ம ஏன் பாக்குறோம்? ஹாய் சுல்தான், வெல்கம். The primary follicle transforms into secondary follicle, which later transforms into tertiary follicle. Very, very simple. And tertiary follicle mature Graafian follicle மாறும். And then Graafian follicle LH வந்ததுக்கு அப்புறமா உடஞ்சு secondary oocyte வெளியே ரிலீஸ் பண்ணும். secondary oocyte மெதுவா ஸ்பெர்ம் கிட்ட போகும்போது ஸ்பெர்மோட ஸ்டிமுலேஷன்ல மியோசிஸ் 2 முடிப்பாங்க. அப்புறம் தான் ஓவம் ஃபார்ம் ஆகும். வெரி வெரி நைஸ், வண்டர்ஃபுல் சில்ட்ரன். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? சூப்பரா எனக்கு முடிச்சாச்சு. 5 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 5 பேருமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம செம்ம செம்ம. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட். முடிச்சாச்சு, நம்ம வந்து ஊஜெனிசிஸ் முடிச்சாச்சு. இது என்ன இருக்குது, ஒன்னே ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்குது நம்மளோட டாபிக்ல. மென்சுரல் சைக்கிள் செம்ம ஈஸிங்க, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ஈஸி. மென்சுரல் சைக்கிள் தான். ஒரு தடவை கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எப்படினா ஆன்சர் பண்ணலாம். ஸோ பிரேக் எடுக்கலாமா இல்லை டைரக்டாவே நம்ம அடுத்தது பாத்திரலாமா? ஆல் ஹேவ் யுவர் வாட்டர். ஐ கிவ் 1 or 2 minutes break. முபஷீரா இஸ் மை ஸ்டூடெண்ட். ஸோ முபஷீராக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் கிளாஸ் எடுத்திருக்கேன். லாஸ்ட் இயர் இந்த சென்ஸ் லாஸ்ட் மார்ச், ஏப்ரல், மேல வந்து நான் உங்களுக்கு பிசிக்கல் கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ வெரி லைக் வாட் வெரி நைஸ் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் அவங்க. ஸோ ஹாப்பி டு see her here. நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் அடுத்ததுக்கு. No doubts, right? Can we start menstrual cycle, my dears? ஒரு நிமிஷம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஜெய்வந்த், மற்ற சப்ஜெக்டும் இதே மாதிரி வரும், சூப்பரா வரும். நம்ம வந்து கண்டிப்பா இந்த தடவை நீட் நம்ம தான் அடிக்க போறோம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, எஸ். ஸோ நாளையிலேருந்து ஷார்ட்ஸ் மறக்காம பாத்துருங்க. பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜில இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ் ஜுவாலஜியில் அப்படிங்கிறதுனால ஹியூமன் பிசியாலஜில இருந்து மட்டும் ஒரு 30 days கண்டினியூஸா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருப்போம். அந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஓகே, மென்சுரல் சைக்கிள் போயிடலாம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் நீட் எக்ஸாம். வருஷம் ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் மென்சுரல் சைக்கிள் வரும். இந்த சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின் வரும். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல இருந்து மினிமம் 3 வரும். அதுல ஒரு கொஸ்டினாவது ஊஜெனிசிஸ்ல இருந்தோ இல்ல மென்சுரல் சைக்கிள் இருந்தோ ஒன்னாச்சும் மினிமம் வந்துடும். நெக்ஸ்ட், ஸோ மென்சுரல் சைக்கிள்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறமா எந்தெந்த ஹார்மோன்ஸ் மென்சுரல் சைக்கிள் நடக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் எல்லாம் மென்சுரல் சைக்கிள் வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட், what are the main functions of testis and the ovary? Testis நமக்கு தெரியும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றவங்க. டெஸ்டிஸா இருந்தாலும் சரி, ஓவரியா இருந்தாலும் சரி, இவங்க நடுவே என்ன சொல்லுவோம், gonads அப்படின்னு சொல்லுவோம். gonads னா என்னது? reproductive organs are called as gonads. okay, ovary will produce ovum. so both of them, sperm இருந்தாலும் சரி, ovum இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னது? கேமெட்ஸ் தான். சோ ஜெய்வந்த், நீங்க மத்த சப்ஜெக்ட் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மத்த டீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நீங்க கண்டிப்பா வந்து மத்த கிளாஸஸையும் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஐ கேரண்டி தட். Okay, so testis and ovary are the reproductive organs which are producing the gametes, which are really, really important for the what
What is the thing? Reproduction important reproductive organs. Gametes produce ஆகிறதுக்கே அவங்க தான் காரணம். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் பார்க்கலாம். எல்லாருமே ரெடியா இருங்க. என்னென்ன ஸ்டேஜஸ்னு பார்க்கலாம். நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய பிக்சர் வச்சும் படிக்கலாம். சரியா? ஸோ மென்சுரல் சைக்கிள் இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ல கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட பாடியில நடக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட பாடியில் நடக்கல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பட் இட் இஸ் வெரி சிம்பிள், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? எஸ், எல்லாருமே இப்போ பியூபர்ட்டி ரீச் பண்ணி இப்போ வந்து நீங்க என்ன இருக்கீங்க, அடாலசன்ஸ் ஸ்டேஜ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மென்சுரல் சைக்கிள் இஸ் அ 28-day சைக்கிள். வாட் இஸ் 28-day சைக்கிள்? சைக்கிள்னாலே என்னது? திரும்ப திரும்ப நடக்கிறது தான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். இது நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே நடக்கும் இல்லையா? அப்படியே மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கிறது தான் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். The menstruation cycle is nothing but a 28-day cycle. அது வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ் எல்லா அனிமல்ஸ்க்குமே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா அதுக்கு மென்சுரல் சைக்கிள் நடந்துட்டு இருக்குது. நோ. அப்ப யாருக்கு மட்டும் நடக்குமாமா? பிரிமேட்ஸ்க்கு மட்டும் நடக்கும். நம்மளோட புக்ல கொடுத்திருப்பாங்க ஃபீமேல் பிரிமேட்ஸ் கொடுத்திருக்காங்களா? எஸ். ஸோ ஃபீமேல் பிரிமேட்ஸ் அப்படின்னா என்னது? நம்மள வந்து பிரிமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த நம்ம ஹைரார்கி கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல பிரிமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மென்சுரல் சைக்கிள் நடக்குமாமா. எல்லா மேமல்ஸ்க்கு எல்லாம் நடக்காது. கிளாஸ் மேல இருக்கிற எல்லாத்துக்கும் மேல மென்சுரல் சைக்கிள் நடக்காது. நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு நடக்கிறது இல்லை இல்லையா? ஸோ சில பிரிமேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது நடக்கும், மென்சுரல் சைக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் ஆதீஷ். ஓகே, புக் 29. அது என்னது புக் 29? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ மென்சுரல் சைக்கிள் அப்போ என்ன ஆகும்? 28 daysல திரும்ப அதுவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அந்த 28 daysல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காமிச்சிருக்கிற பிக்சர்லயே உங்களால பார்க்க முடியுது, ரைட்? ஸோ பிளட் இஸ் கெட்டிங் ஷ்ரெட்டட் இல்லையா? இது வந்து ஓவரி. ஸோ இங்க பாருங்களேன், இது வழியா தான் வந்து செகண்டரி oocyteலாம் டிராவல் ஆகி வரும். ஸோ இங்க இருந்து எண்டோமெட்ரியல் லேயர் வந்து உங்களுக்கு பார்க்க முடியுது. ஷ்ரெட் ஆகி என்ன ஆயிட்டு இருக்கு? பிளட்டா வெளியே வரதை நம்மளால பார்க்க முடியுது. எஸ். ஸோ we can see the blood that is being coming out. எஸ். ஸோ எல்லாரும் நோட் பண்ண முடியுதா? ஸோ ஆமா, எண்டோமெட்ரியம் தான் என்ன ஆயிட்டு இருக்கு? ஷ்ரெட் ஆகுது and then it has been released which could support the development of the fertilized egg if fertilization is there. fertilization நடக்கல அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும்? எண்டோமெட்ரியல் லைனிங் என்ன ஆயிரும்? ஷ்ரெட் ஆகி வெளியே வந்துரும். ஃபைன். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்? வாட் இஸ் த ஸ்டார்ட்? ஆல்ரெடி somebody was telling in the class. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் menstrual cycle என்னது? வாட் இஸ் த ஆன்சர்? menarche is the start and what is the end? என்ன சொல்லுவோம்? end முடியறது என்ன சொல்லுவோம்? menarche அப்படிங்கிறது it's nothing but menstrual cycle நடக்க ஆரம்பிக்கிறது எப்போ? puberty timeல. so 11 to 14 years வரைக்கும் கேர்ளோட பாடியில menstrual cycle ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் அவங்களோட puberty age. so end என்ன சொல்லுவோம்? menopause அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாஸ்னால என்னது? பாஸ் பண்ணுங்கப்பா அந்த வீடியோவை, ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஏஜ் 50. ஓகே ஓகே ஃபைன், வெரி நைஸ் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவன். ஆமா, ஸோ மென்சுரல் சைக்கிள் குழந்தை பிறந்த கேர்ள் பேபியோட பாடியில மென்சுரல் சைக்கிள் நடக்காது. பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் போலாம். நான் மென்சுரல் சைக்கிளை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்க போறேன். ஒரு சின்னதா ஐ வில் கிவ் யூ as a whole like what ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் அது மாதிரி போட்டு நானே உங்களுக்கு புக்ல இருக்கிறத அப்படியே டீச் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட்ஸ்ல பிக்சரோட நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் stages of menstrual cycle. What is the first stage? எப்பவுமே ப்ளீடிங் நடக்கிற டேவை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மென்சுரல் ஃபேஸ், மென்சுரேஷன் ஃபேஸ் ஆர் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ ப்ளீடிங் நடக்கிற டைம். ஸோ யாராவது கேர்ளோட பாடியில ஆர் லைக் வாட் ஒரு பியூபர்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பாடியில பிளட் ஆர் ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா அந்த டேவை தான் டே 1ன்னு சொல்லுவோம். ஓகே, அதான் மென்சுரேஷன் டே. ஓகே, மேக் a note of it. மென்சுரேஷன் டே ஆர் லைக் வாட் மென்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஃபேஸ் மட்டும் ஸ்டேஜஸ் பார்க்கறதுனால மென்சுரேஷன் ஃபேஸ். ஸோ மென்சுரேஷன் ஃபேஸ் எப்போதுல இருந்து? டே 1 to day 5 வரைக்கும் மென்சுரேஷன் ஃபேஸ். வாட் இஸ் த செகண்ட் ஒன்?
What do we call the second one as? Proliferative phase. எல்லாரும் listen பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes. So, what is the second phase called? Proliferative phase is otherwise called as follicular phase. Now, follicular னு எழுதிக்கலாம். Okay, இங்க 5 ஆயிருச்சு. 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6. 6ல இருந்து what day is that? 13th day வரைக்கும் follicular phase அப்படின்னு சொல்லுவோம். Next. What is the next one? Ovulation phase. Very good. Ovulation 13க்கு அடுத்த டே என்னது? 14 இருக்கலாம் or 15 இருக்கலாம். ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் ovulation நடந்துரும். Okay, 14 or 15 அப்படிங்கிறப்போ ஓவம் ரிலீஸ் ஆயிடும். மெயினா 14th அப்படிங்கிறத வச்சுக்குவாங்க. And what is the fourth stage? It is luteal phase or secretory phase அப்படின்னு சொல்லுவாங்க. luteal phase. So எப்பத்துல இருந்து வச்சுக்கலாம்? 15ல இருந்தே வச்சுக்கலாம். 15ல இருந்து ஆரம்பிச்சு 28 days cycle இல்லையா? ஓவராலா என்னது? It is 28 days cycle அப்படிங்கிறதுனால 28th day 27th day வரைக்கும் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? or 28th கூட வச்சுக்கலாம், 29th கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட பாடியில 30 days cycle நடக்கும். அவங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். LH வந்தாதானே கிராஃபியன் ஃபாலிக்கலே என்ன ஒரு ரப்சரே ஆகும். LH வரலன்னா அது மாதிரி நம்ம வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருந்தாதான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா செக்ரீட் ஆகும். இதே பிசிக்கலா ஆக்டிவா இல்லாம இருந்தோம்னா அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா செக்ரீட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட பாடியில இருக்கு. சரி, இது வந்து ஆவரேஜா, இது வந்து நமக்கு புக்ல கொடுத்துருக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்ல இப்படிதான் நடக்குது அப்படிங்கறதுனால 28 days cycle அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ் எஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எஸ், LH 14th அன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனாதான் ரப்சர் ஆகி ஓவம் வெளியே வரும். எல்லாரும் ஒரு லைக் போடுங்களேன். ஏன் லைக்கே காணோமே நமக்கு? நம்ம கிளாஸ்க்கு ஏன் லைக்கே காணோம்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா கிளாஸ்? Come on, I'm looking for likes. Yes, yes. Okay, next போலாமா? இது வந்து 4 ஃபேஸ். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஓகே, I do this. Okay, ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சுக்கலாம். லைக் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரியும். ஓகே, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல we will write the dates. ஓகே, எப்போ நம்ம இங்க 1 ஆரம்பிக்கிறதும் 3 ஆட் நம்பர்ஸ்ல எழுதிக்கலாம். அப்பதான் ஸ்பீட் எழுதி முடிக்க முடியும். 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 29. Okay, okay, fine. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த கிராஃப்ல இருந்தா கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிராஃப் வந்து எது படிக்கிறீங்களோ இல்லையோ கிராஃப் தரோவா படிச்சிருக்கும். நெக்ஸ்ட், ஹார்மோன்ஸ் பத்தியும் எழுதிடலாம். ஸோ என்னென்ன எங்கெங்கெல்லாம் நடக்குது, என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ரோல் பிளே பண்றாங்க. த ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து யூட்ரஸ்ல நடக்கிற ஈவென்ட்ஸ், யூட்ரைன் ஈவென்ட்ஸ். ஓகே ஓகே, யூட்ரைன் ஈவென்ட்ஸ் இப்படி நான் போட்டுக்கிறேன். And then coming for the next one is ovarian hormones. Ovarian hormones. What is the next one then? Ovarian hormones, ovarikulla progesterone எல்லாம் இருக்குது நமக்கு தெரியும். Estrogen, progesterone எல்லாமே இருக்குது. So அந்த ஹார்மோனை தவிர்த்து வேற என்ன நடக்கும், ஓவரியில என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Ovarian events. ஓகே, எனக்கு ஓவேரியன் ஈவெண்ட்ஸ், எனக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ கலர்ல நான் ஓவேரியன் ஈவெண்ட் போடுறேன். பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிங்க் கலர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். LH and FSH யார் ரிலீஸ் பண்றாங்க? பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே 1 அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 சம்திங் ரிலேட்டட் டு ப்ளீடிங் அப்படிங்கிறதுனால ரெட்டில் போட்டுடலாம். சரியா? ஸோ இப்படி இவ்வளோ குண்டா இருந்த அந்த கிராஃப் இது என்ன ஆயிடுச்சு, எண்டோமெட்ரியல் திக்னிங். எண்டோமெட்ரியம் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி யூட்ரஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எண்டோமெட்ரியம். இல்லையா? தட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கிளாண்டுலார் டிஷ்யூஸ், எண்டோக்ரைன் டிஷ்யூஸ்னால மேட் அப் ஆயிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுல இருந்து என்ன ஆயிடுது, ப்ளீடிங் எல்லாமே நடக்குது. இது எல்லாமே பிளட்னு நினைச்சுக்கோங்க.
ஓகே, அன்ஃபர்டிலைஸ்டு ஓவம், அதுக்கப்புறம் வந்து வேற என்னெல்லாம் இருக்கும், நிறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. ஸோ இது எல்லாமே இப்படி என்ன ஆயிட்டு இருக்குது, ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து என்ன ஆயிடுது, யூட்ரஸோட திக்கு என்ன ஆயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கோட திக்னிங்க என்ன ஆயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதெல்லாம் போகலாம். ஸோ அப்போ மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஒவேரியன் ஹார்மோன்ஸ், ஐ வில் ட்ரா FSH here and LH in different color. Okay, green color I will do. Sorry, ovarian hormones na very very sorry. Ovarian hormones is progesterone and estrogen, right? Progesterone and estrogen. So progesterone and estrogen. Engappa writer kana. Okay, so idu vandu progesterone. Progesterone is a ovarian hormone. And then coming for the next one, estrogen ovarian hormone da. Okay, இந்த கலர்ல நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க, ovarian events எல்லாமே நம்ம வந்து yellow கலர்ல போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன குட்டியா இருந்துட்டு இருந்திருக்கும், அதுக்குள்ள டெவலப் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, follicles டெவலப் ஆகுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அது பேர் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து மென்சுரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓவரியில என்ன நடந்துட்டு இருக்கும், அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக தேவையான ஓவம் ஆர் லைக் செகண்டரி oocyte ரெடி ஆகிற அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், செல் டிவிஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மென்சுரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது மற்ற ஹார்மோன்ஸ் எப்படி இருப்பாங்க, இது வந்து FSH. பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் யாரெல்லாம் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், எதெல்லாம் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் சில்ட்ரன் படிச்சிருக்கோமே, LH and FSH are the pituitary hormones. Okay, fine. Okay, so இப்போ வந்து menstruation phase, நம்ம வந்து 4 phase இருக்கு இல்லையா, நம்ம அந்த phase வந்து கீழே எழுதலாம். So 1ல இருந்து 5 வரைக்கும் நடக்கிறது என்ன சொல்லுவோம், menstruation phase. Okay, menstruation phase. Okay, அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன் ஃபேஸ் நடந்து ப்ளீடிங்லாம் நடந்து யூட்ரஸ்குள்ள இருக்கிற எல்லா லைனிங்கா இருக்கட்டும், அன்ஃபர்டிலைஸ்டு ஓவமா இருக்கட்டும், பிளட்டா இருக்கட்டும், அந்த மியூக்கஸ் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வெளியே போயாச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் யூட்ரஸ் அடுத்த சைக்கிளுக்கு தயாராக ஆரம்பிக்கணும் இல்லையா. அடுத்த சைக்கிளுக்கு தயாராகிறதுக்கு என்ன வேணும், இந்த யூட்ரல் லைனிங், யூட்ரஸோட லைனிங் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கும், அப்படியே திக்காயிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த திக்காயிட்டே போயிட்டு இருக்கிறது அடுத்தது அந்த டைம் பீரியடை என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் த ஃபேஸ் தட் இஸ் பீன் கால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டே 6ல இருந்து டே 13 வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கும், இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும், லைட்டா திக்காக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த ஓவரிக்குள்ளார ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி ஓவம் வெளியே வரதுக்கான செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதை ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. why do we call that as follicular phase? ஸோ இங்க என்ன ஆயிட்டு இருக்குது, நல்லா ஃபாலிகல்ஸ் பெருசாயிட்டு இருக்குது, அதனாலதான் இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, follicular phase ன்னு வச்சிருக்காங்க. So since the follicles are developing nicely, அதுக்கு எந்த ஹார்மோன் தேவைப்படுமாமா, which is the hormone, follicle stimulating hormone கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே, so FSH கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனாலதான் இதை வந்து follicular phase அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. Okay, why do we call this as follicular phase? Because follicles inside the ovary are nicely getting developed and the oocyte is getting developed and it is getting ready for the release அப்படிங்கிறதுனால தான். So follicular phase. Okay, and then coming for the next one, எப்பவுமே menstrual cycle graph வரையும் போது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th day அப்போ ஒரு கோடு போட்டுருணும். டே 14 அப்போ இப்படி ஒரு கோடு போட்டுருணும். ஏன்னா அப்பதானே ஓவிலேஷன் நடக்கும், டயக்ராம் போடும்போது நம்ம கரெக்டாக போட முடியும், எக்ஸாம்ல ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னா. ஸோ இப்போ என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் லைட்டா திக்காகிக்கிட்டே போயிட்டு இருக்கும், லைட்டா மெதுவாக தான் ஆகும். ஓகே, அப்போ மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, ப்ரொஜெஸ்டிரான் அப்படியே தான் இருப்பாங்க, ப்ரொஜெஸ்டிரான்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஆனா ஈஸ்ட்ரோஜன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அப்புறம் இங்க இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் கம்ப்ளீட் ஆனவங்க என்ன ஆயிடுவாங்க, ஓவம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐ வில் டிரா திஸ் ஓவம் செகண்டரி oocyte. இந்த செகண்டரி oocyte, this one is a கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இது வந்து டைரக்டா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்போ அதுக்கு யார் வேணும்,
ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு ஆள் வேணும். எல்லாருமே சொல்லிருக்கீங்க. எஸ், இட் இஸ் LH பீக்கு போகணும். அப்பதான் என்ன ஆகும்? இந்த கிராஃபியன் follicle will rupture and the ovum will be released அப்படின்னு அர்த்தம். சரியா? எஸ். ஸோ LH பீக்கு போன உடனே என்ன ஆயிரும்? கிராஃபியன் follicle rupture ஆகி ovum ரிலீஸ் ஆயிரும். அப்போ ப்ரொஜெஸ்டிரான் எல்லாம் இப்போ எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி வருங்கிறத பார்க்கலாம். FSH ஓரளவுக்கு அதிகமாவாங்க. ஆனால் LH என்ன ஆகணும்? urge ஆனாதான் ovulation நடக்கும். ஸோ 14th day is called as ovulation day. ஏன் வந்தது ovulation day சொல்றோம்? LH urge நடந்ததுனாலதான் ovum or secondary oocyte ரிலீஸ் ஆயிருக்குது. LH surge அதிகமாகிறது அப்படிங்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். So what will happen to this FSH? மறுபடியும் நீ கம்மியாயிருவாங்க. நீ இப்போதைக்கு follicular development ஸ்டேஜ் வராது இல்லையா? நீ 10 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் தானே வரணும். அதனால FSH எப்படி இருப்பாங்க? ஓரளவுக்கு நார்மலா தான் போயிட்டு இருப்பாங்க. சரி, what will happen to this ma'am? இந்த செகண்டரி oocyteக்கு ஒருவேளை ஓவம் வந்துச்சுன்னா வரும்போது ஃபர்டிலைஸ் ஆகலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலைக்கிடமாயிரும். என்ன ஆயிரும்? what will happen? Corpus luteum, the Graafian follicle will get converted into this yellow color is what is getting developed into this one. That is what we call it as corpus luteum. Okay, corpus luteum மாறிடும். இந்த corpus luteum என்ன ஆயிட்டு இருக்கும்? degenerate ஆக ஆரம்பிச்சிடும். degenerate ஆன corpus albigans மாறிடும் இல்லையா? எஸ். ஸோ இந்த மாதிரி corpus luteum degenerate ஆயிடும். இந்த corpus luteum தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா progesterone secrete பண்ணுவாங்க. So this corpus luteum secretes, இங்க வந்து secretesங்கிறத எழுதலாம். புரியுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? எதுவும் டவுட்ஸ் கிடையாது இல்லையா? இங்க மவுஸ் காணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட corpus luteum will produce this progesterone. Okay, this corpus luteum is only producing or secretes this progesterone. So the progesterone enna panumama? This progesterone will thicken the endometrial lining. This progesterone will nicely thicken the endometrial lining. நல்லா திக்காகும். பாருங்களேன், இப்படி இருந்தது. ஓகே, ஓவம்லாம் மென்சுரேஷன்லாம் நடந்து வெளியே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே ஷ்ரெட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா ப்ளீடிங் நடந்ததுக்கு அப்புறமா இப்படி இருந்தது என்ன ஆயிட்டு இருக்குது? நல்லா குஷன் மாதிரி யூட்ரஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ இப்படி என்ன ஆயிட்டு இருக்கும்? குஷன் மாதிரி இருக்கும். ஐம் ட்ராயிங் திஸ் ஒன், ஐம் ட்ராயிங் திஸ் திங், சாரி. எஸ், புரிஞ்சுதா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் மேம் இந்த மாதிரி இங்க கீழே இந்த மாதிரி ஷார்ப்பா ஏன் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் போடுறீங்க அப்படின்னா, அப்பதான் இந்த ஜைகோட் ஒருவேளை ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எம்பிரியோவா மாறி அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ தட் இஸ் த ரீசன். ஏன்னா இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நான் ஏன் இந்த மாதிரி வரைஞ்சதுங்கிறதுக்கான ரீசன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ இந்த டைம்ல என்ன ஆகும் மேம்? இந்த டைம் என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி யூட்ரஸோட லைன் வந்து இவ்வளோ நல்லா திக்காகி சூப்பர் ஆயிட்டு இருக்கு. இந்த பீரியட் என்ன சொல்லுவோம்? ஸோ டே 15ல இருந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 29 வரைக்கும் வில் பி காலிங் இட் as secretory phase. Why do we call this as secretory phase? Because corpus luteum is secreting progesterone. அதனால தான் அதை வந்து secretory phase அது மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஆர் luteal phase அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, secretory phase அப்படின்னு. ஓகே, ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ளான்டேஷன். வெரி நைஸ் மெரினா. எஸ். ஸோ இந்த மாதிரி ஆனாதான் இந்த மாதிரி குழியா இந்த மாதிரி லைட்டா ஓப்பனிங்ஸோட லைக் வாட் இன்ஃபோல்டிங்ஸோட இருந்தாதான் என்ன ஆகுது? நிறைய இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்த ஹார்மோன்ஸையும் பாத்திரலாம். ஸோ அப்போ ஈஸ்ட்ரோஜன் என்னமாயிரும்? ஸோ ஓவியுலேஷன் அப்போ யாரெல்லாம் ஹையா இருக்காங்க? LH ஹையா இருக்கிறாங்க, FSH ஓரளவுக்கு அதிகமா இருக்காங்க, ஈஸ்ட்ரோஜனும் ஹை ஆகுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியாவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதிகமாவாங்க. ஸோ இது எல்லாமே எப்ப நடக்கும்? கார்பஸ் லூட்டம் டீஜெனரேட் ஆகி அடுத்தது ப்ளீடிங் நடக்கிறது எல்லாமே இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். இதே ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும்? எண்டோமெட்ரியம் அப்படியே தான் இருக்கும்.
அடுத்த 9 மாசத்துக்கு எண்டோமெட்ரியம் அப்படியே தான் இருக்கும். சரியா? சோ எப்போ இந்த எண்டோமெட்ரியம் மறுபடியும் என்ன ஆயிரும், இந்த 29க்கு அப்ப அடுத்த சைக்கிள் எப்போ பிகின் ஆகும்? only when there is no fertilization. ஸோ இந்த செகண்டரி oocyte எவ்வளோ நாள் மேம் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியும், எவ்வளோ நாளைக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடியாக இருக்கும், ஆர் லைக் வாட் எவ்வளோ நாள் ஃபர்டைலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கூட இருக்காது. 2 நாள் வரைக்கும் தான் வந்து என்னது, இட் வில் பி லைக் வாட் ஏபிள் டு ஃபர்டிலைஸ் once the sperm is coming. After 2-3 days, after 3 days and all, it will lose its viabilityங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். come on, I'm looking for all your doubts. எது டவுட்ஸ் இல்லை இல்லையா? அப்புறம் மற்ற எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து இந்த செக்ரீட்டரி ஃபேஸ் அப்போ எப்படி இருப்பாங்களாமா? நார்மலா தான் இருப்பாங்க, ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ எப்போ மட்டும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமானாங்க அப்படிங்கிறது புரிஞ்சது? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ கார்பஸ் லியூட்டம் தான் என்ன பண்றாங்க, புக்ல இந்த ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. கார்பஸ் லியூட்டம்ல இருந்து ஒரு ஏரோ மார்க், ப்ரொஜெஸ்டிரானுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரொஜெஸ்டிரான்ல இருந்து இந்த எண்டோமெட்ரியம்க்கு ஒரு ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. திஸ் ப்ரொஜெஸ்டிரான் இஸ் ஒன்லி ஃபர்தர் ஹெல்பிங் இன் தி திக்கனிங் ஆஃப் தி எண்டோமெட்ரியல் லைனிங். யூட்ரஸோட லைனிங் நல்லா திக் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ், பக்கா கிளியர். 8 of you all watching, so பக்கா கிளியரா இருக்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பார்க்கலாம். ஸோ லிட்டில் பிட் மை ஹேண்ட் ரைட்டிங் இஸ் லுக்கிங் லைக் அ மெஸ், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் தட், பிகாஸ் இந்த ஒரு ஷார்ட் பிளேஸ்ல வந்து நான் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எழுதணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ கம்மிங் டு தி ஹார்மோன்ஸ். ஸோ வாட் ஆர் த ஹார்மோன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் LH, செகண்ட் ஒன் இஸ் FSH. அப்புறம் வேற என்னென்ன ஹார்மோன்ஸ்? இது வந்து பிட்யூட்டரி ஹார்மோன். அப்புறம் வேற என்னென்ன ஹார்மோன்ஸ்? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் தென் ப்ரொஜெஸ்டிரான். இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க இந்த மென்சுரல் சைக்கிள் நடத்தி வைக்கிறதுக்கு. இவங்க எல்லாம் இல்லாம நடக்காது இந்த மென்சுரல் சைக்கிள். ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல இந்த மென்சுரல் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த மென்சுரல் சைக்கிள் ஓவராலா பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஈவென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஓவரியில சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடந்து செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகுறது எல்லாமே ஓவரியில் நடக்குது. அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் யூட்ரஸ்ல அந்த எண்டோமெட்ரியல் திக்னிங் அதெல்லாமே பார்த்தாச்சு, ரைட்? எஸ், ஓகே. ஸோ நம்ம வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீடைலா ஒவ்வொரு ஃபேஸை பத்தியும் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பார்க்க போறோம், டயக்ராம்ஸோட பார்க்க போறோம். hope you all are enjoying. வேணா ஒரு சின்னதா தண்ணியெல்லாம் குடிச்சுக்கோங்க, ரெடியா இருங்க. ஓகே, லைக் I'm taking for 2 hours, more than 2 hours அப்படிங்கிறதுனால you all will get exhausted நினைக்கிறேன் இல்லையா? டயர்ட் ஆயிரும் நினைக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் சரியா, கொஞ்சம் உங்களுக்காக தானே நடத்துறோம், உங்களுக்காக தானே இல்லையா? எஸ். ஸோ இந்த ஃபேஸ் தான் மென்சுரேஷன் ஃபேஸ் இல்லையா? மென்சுரல் ஃபேஸ் தான் ஸ்டேஜ் 1. ஏன் மேம் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஸ்டேஜ் 1 ஆகலாம், இல்ல ஓவம் ரிலீஸ் ஆகுறது ஓவிலேஷன் வந்து நம்ம ஸ்டேஜ் 1 வைக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் ஸ்டேஜ் 1 ஏன் நம்ம வைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா வந்து இது பேரே மென்சுரல் சைக்கிள். ஸோ அப்போ மென்சுரேஷன் என்னைக்கு நடக்குதோ, ப்ளீடிங் என்னைக்கு நடக்குதோ அதே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் ப்ளீடிங் நடக்கும். ஓகே, ப்ளீட் ஆகிற டைம். ஓகே, எஸ். ஸோ மென்சுரேஷன் டைம், பிளட் ஷ்ரெட் ஆகிறது, எண்டோமெட்ரியல் திக்னிங் அதெல்லாம் லைன் எல்லாம் உடம்பு ஷ்ரெட் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த பார்ட் ஐ வில் ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் put it over here. இதுதான் ப்ளீடர் நடக்கிற கூட ஷெட்டிங் நடக்கிறது. ஷெட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஃபேஸ். இதெல்லாம் ஷெட் ஆகும், பார்த்துடலாமா அதெல்லாம்? ஓகே, ஸோ 28 டே சைக்கிள் அதெல்லாமே தெரியும். ஸோ மென்சுரேஷன் டே வந்து 3 to 5 days வரைக்கும், ஒருத்தங்களுக்கு 7 day வரைக்குமே வரும். அது வந்து அவங்களோட பாடியோட நேச்சரை பொறுத்து இருக்கும். ஒருத்தங்களுக்கு 3rd டேவோடய ஸ்டாப் ஆயிரும். அதெல்லாமே வந்து மாறும், அவங்களோட பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இட் வில் பி டிஃப்ரெண்ட். Okay, so this happens as a result of breakdown of uterine endometrium. Of course, we know that menstruation phase is nothing but endometrial wall என்ன ஆயிருது, அப்படியே கிழிஞ்சிருது இல்லையா? பிரேக் ஆகி அப்படியே உதிர்ந்து போயிடுது. Yes, and the egg is released during ovulation. When it is not fertilized only, it is happening. இல்லையா? fertilization நடந்துச்சுன்னா menstrual cycle நடக்காது. menstruation is an indication of absence of pregnancy. Okay, so pregnancy இருந்ததுன்னா menstruation நடக்கவே நடக்காது அப்படின்னு அர்த்தம். implantation நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், நல்லா எண்டோமெட்ரியம் அந்த இம்ப்ளான்ட் ஆன அந்த எம்பிரியோவை நல்லா குழந்தைய நல்லா பார்த்து டெவலப் பண்ண வைக்கும். அதுக்கு தேவைப்படுற ஃபுட்டு, நியூட்ரியன், என்னென்ன ஆக்சிஜன் தேவைப்படுமா, என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா டெவலப் பண்ண வைக்கும். ஓகே, மென்சுரேஷன் இஸ் நத்திங் பட் வாட்? ஷ்ரெட்டிங் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங், பிளட் அண்ட் அன்ஃபர்டிலைஸ்டு ஓவம்.
வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீடிங்ல என்னென்னலாம் வெளியே போகும் அப்படின்னா எண்டோமெட்ரியல் லைனிங் போகும், அதில் இருக்கக்கூடிய லைக் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ், கிளாண்டுலார் டிஷ்யூஸ் எல்லாமே வெளியே போகும், அண்ட் பிளட் போகும், அன்ஃபர்டிலைஸ்ட் எக் போகும் ஆர் ஓவம் போகும். Next, start of menstrual cycle in puberty is called dash. Come on everyone, very simple question. Start of menstrual cycle in puberty is called dash. Come on, come on. I'm waiting for all your answers. Start என்ன சொல்வோம்? menarche ன்னு சொல்வோம். Very good. Yes, menarche is a start part. So menarche எப்போ வரும்? 11 yearsல இருந்து 14 yearsல ஏதோ ஒரு டைம்ல நடக்கும். puberty, girlsோட puberty அதுதான். Next, follicular phase. So follicular phase எங்க நடக்கும்? menstruation phase வந்து it happens in the uterusல, அதுல இருந்து திக்காய் வெளிய போறது எல்லாமே. follicular phase happens in the ovary. Very, very easy. Yes, so follicular phase happens in the ovary and day is day 7 or like what, day 6 to 13 வரைக்கும் இந்த follicular phase நடக்கும். Amazing answers, brilliant answers from everyone. Next, coming to the follicular phase ஓட ஹார்மோன்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். நமக்கு தெரியும் பேர்லயே follicular phase அப்படின்னா follicle stimulating hormone FSH தான் ஹெல்ப் பண்றாங்க. Yes, from day 6 to 13 of the menstrual cycle, follicle stimulating hormone, that is FSH, released from the anterior lobe of the pituitary, no, that will stimulate the nice development of follicles. And then நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி, அந்த folliclesனால என்ன பண்ண முடியும்? nourishment கொடுக்கறதையும் தாண்டி ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோனையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், which in turn will stimulate the proliferation of the endometrial layer of the uterus. இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து the proliferation of the endometrium அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அந்த follicles டெவலப் ஆகிறதுக்கு FSH தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, so FSH from the anterior pituitary, no, that will lead to the like what, or induce the release of lot of estrogen as well. சும்மா வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் தன்னாலே எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்காது, அதுக்கும் இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் ஒரு மெயினான ரோல் பிளே பண்ணுவாங்க. இது வந்து புக்ல கொடுக்காத இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் த யூட்ரைன் endometrium increases in thickening by the rapid multiplication increase of the uterine glands and the blood vessels. Make a note of it. Stimulating the estrogen, wonderful. Or like what, follicle cells வந்து estrogen ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க, or follicular cells or glandular cells or granulosa cells அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, granulosa cells. So granulosa cells தான் வந்து அதை பண்ணுவாங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய granulosa cells அதெல்லாமே நமக்கு தெரியும். இந்த follicle cells அதனால இதுவும் அவங்களால பண்ண முடியும். granulosa cells are capable of producing the estrogen. Okay, make a note of it. Ovarian follicles to secrete estrogen, and OES ன்னு போட்டாலும் அதே estrogen தான், ES ன்னு போட்டாலும் அதே தான், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So proliferation of the uterine endometrium increases the thickening by rapid multiplication and increase in the uterine glands and blood vessels எல்லாமே நிறைய இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துச்சுன்னா பேபி நரிஷ் பண்ணும் இல்லையா, லைக் வாட் எம்ப்ரியோவை நரிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால நல்ல பிளட் வெசல்ஸும் அதிகமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஓவிலேட்டரி, ஈஸியஸ்ட் ஃபேஸ் இஸ் ஓவிலேட்டரி ஃபேஸ். ஓவிலேட்டரி ஃபேஸ் எங்க நடக்கும்? ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகி வருது. எஸ், இட் ஹேப்பன்ஸ் லைக் வாட், ஓவரியோட எண்டு பார்ட்ல இருந்து அப்படியே இங்க இருந்து என்ன ஆகும், அப்படியே ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகும். ஸோ ஓவிலேட்டரி ஃபேஸ் ஓட டே என்னது? டே 14. Day 14 is the day for ovulation. Wonderful answers. Next, both luteinizing hormone and follicle stimulating hormone attain the peak. அதனாலதான் ஓவிலேஷன் நடக்கும். இதெல்லாம் நீங்க செமையா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம படிக்கும் போதே நீங்க எல்லாரும் தரவா கவனிச்சிட்டீங்க. ஸோ நீங்களே சொல்லிடுவீங்க. LH அதே மாதிரி FSHும் தேவைப்படும். ஓவிலேஷனுக்கு FSH அதிகமா தேவைப்படும். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே என்ன இருக்கும்? LHும் பீக்குக்கு போயிருக்கும், FSHும் பீக்குக்கு போயிருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ராபிட் செக்ரீஷன் ஆஃப் LH is causing the ovulation. அதே மாதிரி என்ன இது? rupturing of Graafian follicle நடக்குது. rupturing நடந்தாதான் Graafian follicle உடஞ்சாதான் வெளியே வரும். So what is the day of ovulation in menstrual cycle? Come on, தெரிவிக்க விட்டுருவீங்க ஆன்சர் எனக்கு தெரியும் இந்த கொஸ்டினுக்கு. Day 14th, wonderful answer. 14th day is the day. Very nice. Okay, next போலாமா? luteal phase பத்தி பார்க்கலாம்.
luteal பேர்லயே கொடுத்துட்டாங்க luteal or like அது என்ன சொல்லிருக்கேன் secretory phase. ஏன்னா இந்த corpus luteum is the one which is secreting what progesterone hormone அப்படிங்கிறதுனால நம்ம இத luteal phase அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இங்க ஓவரியில இருக்கக்கூடிய அந்த கிராஃபியன் follicle எல்லாம் என்ன இருக்கும்? Slowly it will get converted into corpus luteum. Graphian follicle is the one which is getting converted into corpus luteum. Okay. That corpus luteum in turn will secrete progesterone. அப்புறம் இந்த கார்பஸ் லியூட்டம் ரொம்ப நாளா இருக்குது, ஃபர்டிலைசேஷன் நடக்கல மேம் அப்படின்னா அந்த கார்பஸ் லியூட்டம் உள்ளேயே இருந்து என்ன பண்ண போகுது இல்லையா? அடுத்த தடவை மறுபடியும் அடுத்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும்போது மறுபடியும் கார்பஸ் லியூட்டம் கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கிற கார்பஸ் லியூட்டம் இருந்தாங்க எதுக்கு தேவையில்லை இல்லையா? அந்த கார்பஸ் லியூட்டம் தான் it will get converted into corpus albicans. புக்ல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. later on corpus luteum degenerates into the white color body. கேட்பாங்க which one is the white color body? corpus luteum இல்ல corpus albicans அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கார்பஸ் ஆல்பிகன்ஸ், கார்பஸ் லியூட்டம்ல இருந்து தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல கார்பஸ் ஆல்பிகன்ஸ் வரும். Understood everyone? Marina இருக்கீங்களா? Mubashira இருக்கீங்களா? Yes. So what about other students? Are you all there, children? இருக்கீங்களா பசங்களா? Okay. Luteal or secretory phase வந்தரலாம். From day 15 to 28, what will happen? This luteal phase will continue. அப்ப என்ன ஒரு endometrial thickening நல்லா நடக்கும். ஒருவேளை fertilization நடந்துருச்சு day 16, day 17 அப்படிங்கிறப்பலாம்னா implantation நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும். இம்ப்ளான்டேஷனுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த செக்ரட்டரி ஃபேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஓகே ஃபைன். LH also stimulates the remaining cells of the ovarian follicles to develop corpus luteum, which releases progesterone. Yes, the events in the secretory phase are exact opposite to that in the menstrual phase. Menstrual phase அப்ப என்ன ஆயிட்டு இருக்குது? எல்லாம் ஸ்ட்ரெட்டா எண்டோமெட்ரியம்ல வெளியே போயிட்டு இருக்குது. இதே செக்ரட்டரி ஃபேஸ் ஆர் luteal phase என்ன நடந்துட்டு இருக்குது? திக் ஆயிட்டு இருக்குது. எண்டோமெட்ரியம் லைனிங் ரொம்ப திக் ஆயிட்டு இருக்குது. அதனால தான் ரெண்டு ஆப்போசிட் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எஸ். ஆல் ரைட். நெக்ஸ்ட் பாருலாம். So luteal phase ல என்ன நடக்குது? So this corpus luteum causes the increase in progesterone, and that progesterone is the one which is maintaining the endometrium. Very important question. Which among the hormone plays an important role in maintenance of the endometrium? It is progesterone. How is this progesterone being obtained? It is being obtained by the or from the corpus luteum அப்படின்னு சொல்லிக்கலாம். Corpus luteum is the one secreting that. இல்லையா? ஓகே இருக்கீங்களா? ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம் chat boxல. Come on, come on. இருக்கீங்களானே தெரிய மாட்டேங்குதே. I need fire from all of you all. Come on, come on children. ஒரு ஃபயர் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பார்க்கலாம். அப்பதான் எனக்கு தெரியும் எல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஓகே, சோ எண்டோமெட்ரியம் திக்கனிங் எல்லாம் நடக்கும். வாட்டரி மியூக்கஸ் ஃப்ரம் தி யூட்ரைன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் யூட்ரைன் கிளான்ஸ் ஆர் வஜைனல் கிளான்ஸ் அண்ட் ஓவிடக்ட், அது எல்லாமே இம்ப்ளான்டேஷனுக்கு தேவைப்படுற விஷயங்கள். இதுல புக்ல கொடுக்கல, அதனாலதான் இதை எழுத சொல்றேன். நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கோங்க பார்க்கலாம். That is what I'm calling you all. I want to say hi Lati, new one in the class. Okay, so development of endometrium and the glandsனால வரக்கூடிய secretions எல்லாமே இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடக்கல, in this case of absence of fertilization, this endometrial layer is getting like what? Broken into pieces and it is being shred during the menstrual phase. That is again day 1 to 5ல போயிடும். முடிஞ்சு போச்சு. வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் secretory phase is also called as what? இப்பதான் பார்த்தோம். செக்ரட்டரி ஃபேஸ் ஏன் சொல்றாங்க, அதை ஏன் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குங்கிறது நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். கமான் லட்டி சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். இன்னொருத்தங்க யாரோ அன்னோன் ஃபயர் அனுப்பிட்டு இருக்காங்க. கமான் கமான், யாரு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். I am so happy that all are listening, enjoying the class. Wonderful, wonderful. Come on, come on, answer வேணும். What is the answer? It is luteal phase. Hi RB. Luteal phase. Secretory phase is also called as luteal phase. Yes, in secretory phase, the ovarian follicle develop corpus luteum. The event in the secretory phase are exact opposite to those of the menstrual phase. Wonderful. ஏன் ஆப்போசிட்னு சொல்லிட்டேன். இதே வந்து luteal phaseல திக் ஆயிட்டு இருக்கும், நல்லா திக்கனிங் நடந்துருக்கு எண்டோமெட்ரியம். இதே menstrual phaseல அப்படியே ஸ்ட்ரெட்டா எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால இது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். or else உங்களோட
டவுட்ஸ் வரதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு, என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நானே ஒரு இதா போட்டிருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ் டு தி menstrual cycle in case of fertilization occurs? fertilization நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. menstrual cycle will stop, right? So menstrual cycle won't happen, stops. Instead என்ன ஆயிடும், menstrual cycle will no longer happen, or menstrual cycle will no longer happen for, or like what, will not happen for, cycle will not, engappa poudhu the writer, will not takes place, will not take place for next 9 months இல்லையா, 9 months வரைக்கும் நடக்காது. அதுக்கு பதிலா என்ன ஆயிரும், endometrium will help the implantation and nourishment of the embryo. Okay, only for 9 months lati menstrual cycle நடக்காம இருக்கும். 9 months வரைக்கும் பேபி டெவலப் or fetus completely develop ஆகி வெளியே வர்ற வரைக்கும் menstrual cycle நடக்காது. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும், irregular periods இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு எப்படி இருக்கும், ஒரு 2-3 monthsக்கு வந்து irregular periods இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெகுலர் ஆயிரும். அவங்க கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே ரெகுலர் ஆயிரும். ஓகே, சைக்கிள் will not take place for next 9 months. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், endometrium என்ன பண்ணுவோமா, metrium will nourish or helps in implantation. ஸோ எவ்வளவு அதிசயமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குதுன்னா என்ன ஆகுமாமா, ஹோல் ஹார்மோன் நடக்கிறதே அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகாது, LH ப்ரொடியூஸ் ஆகாது. அடுத்த 9 மாசத்துக்கு LH ப்ரொடியூஸ் ஆகாது. ஹைப்போதலாமஸ்க்கு அந்த இண்டிகேஷன் எல்லாம் போயிரும். ஃபர்டிலைசேஷன் நடந்திருக்குது, இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் ஹைப்போதலாமஸ்க்கு போய் அவங்க GnRH செக்ரீட் பண்ண மாட்டாங்க, பிட்யூட்டரி LH செக்ரீட் பண்ண மாட்டாங்க. என்னது இந்த LH என்னது ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு அதெல்லாமே நடக்காது, கரெக்டா நடக்காது. புரிஞ்சுதா? How, like what wondering it is, like wonderful things are happening inside the human body இல்லையா? Yes. So why is corpus luteum called temporary endocrine gland? Why is corpus luteum called temporary endocrine gland? Because it will be available only for particular period of time. It will get like what converted into corpus albicans and then it will get shredded out. இல்லையா? அது வந்து ரொம்ப நாளைக்கு ஃபுல்லாவே இருக்காது. It will not be like that same, that tissue will not be existing for longer period of time. அப்படிங்கறதுனால தான் என்ன சொல்லிருக்காங்க, temporary endocrine gland னு சொல்றாங்க. இதே மத்தது எல்லாமே என்னது, பர்மனன்ட். இதே follicles எல்லாமே எப்பயுமே உள்ள இருந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இல்லையா? அதனால வந்து follicles எல்லாத்தையுமே இந்த primary follicle வந்து follicular cells or granulosa cells. ஓகே, இந்த granulosa cells அவங்க எல்லாருமே எப்பவுமே இருக்கிறவங்க. ஆனா இவங்க மட்டும் தான் என்னது, temporary endocrine. endocrine என்னது, ஏதோ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. So in this corpus luteum is capable of producing what, progesterone, but only for certain period of time. எல்லா நாளுமே அவங்க இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கார்பஸ் லுட்டமே என்ன இருக்காது, கிராஃபியன் ஃபாலிக்கிளே ரப்சர் ஆகி எல்லா டைமும் வராது, பிரெக்னன்சி இருக்கும்போது வராது. அது மட்டும் இல்லாம மாசத்துல எல்லா நாளுமே ரப்சர் ஆயிட்டு இருக்காது, எல்லா நாளுமே அந்த கார்பஸ் லுட்டம் அவைலபிளா இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குவிஸ் டைம் போயிடலாமா? எனி டவுட்ஸ்? Quiz time. Very like what interesting questions are up here. In the uterus, endometrium proliferates in response to dash. Superb question, easy question. Come on everyone. யார் ஆன்சர் சொல்ல போறது? நீங்க ஆன்சர் சொல்லாம நான் ரிவீல் பண்ண மாட்டேன். endometrium proliferates in response to, endometrium எப்போ உதிர்ந்து போகும்? எப்போ உதிர்ந்து போகும்? ரிலாக்ஸின் எல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக சம்திங், அது மாதிரி வேற ஹார்மோன். அதெல்லாம் ரிலாக்ஸின் எல்லாம் வேற, நம்ம இப்ப பார்க்கவே கிடையாது. ஸோ ஆக்சிடாசின் எல்லாமே குழந்தை பிறக்கிறதுக்கு அப்போ ஹெல்ப் பண்றது தான். இதே ரிலாக்ஸின் இஸ் a different hormone. We will be learning about the role of relaxin. Okay, don't worry. Next classல நாளைக்கெல்லாம் படிப்போம் அதை பத்தி எல்லாமே. So what is the answer everyone? Estrogen is the right answer Lati. Very good answer. Estrogen. Progesterone இருக்காது. Progesterone estrogen அப்படி opposite. So whereas progesterone will maintain or develop the endometrium. Okay, next polam.
The phase of menstrual cycle that lasts for 7 to 8 days is called as dash. The phase of menstrual cycle that lasts for 7 to 8 days is called dash. Come on, everyone. Come on, I'm looking for answers. எல்லார்கிட்ட இருந்தும் 6 பேர் வாட்ச் பண்ணா 6 பேருமே ஆன்சர் சொல்லுங்க. Come on, come on. Come on, the phase of menstrual cycle that lasts for 7 to 8 days. Which phase is 7 to 8 days தான் நடக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? Follicular phase தான். Okay, because அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 6-7 க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் and it will be like up to like what? Day 7ல இருந்து ஆரம்பிச்சாலும் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அப்பவே இருக்காது. 6ல இருந்து ஆரம்பிச்சாலும் only 7 to 8 days மட்டும் தான் இருக்கும். இதே வந்து செக்ரேட்டரி ஃபேஸ் எல்லாம் 15ல இருந்து 25 வரைக்கும் 10, 12 டேஸ்க்கு மேல வரும். 13 days வரும் அதெல்லாம். Okay, wonderful. Please make a note of it. Superb answers from everyone. Wonderful, wonderful children. Yes. Which of the following statements is correct regarding menstrual cycle? Come on, everyone. Idhula edhu vandu correct regarding menstrual cycle? LH induces rupturing of Graafian follicle அப்படினு கேக்குறாங்க. Of course, LH will induce the rupturing of Graafian follicles, and proliferative phase is characterized by the increased production of progesterone அப்படின்னு சொல்றாங்க. So proliferative phase அப்படிங்கிறது எப்போ வரும்? It is nothing but the second phase. Follicular phase அப்போ இது கிடையாது, progesterone கிடையாது. Secretory phaseல தான், luteal phaseல தான் progesterone increase ஆகும். Corpus luteum secretes large amount of estrogen அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? No. Next, both LH and FSH attains the peak in the secretory phase அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? No. Right? Okay, what is the answer? Come on, everyone. Give me the answers. Like எல்லாம் போடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. Come on. அப்பதான் நிறைய பேர் வருவாங்க கிளாஸ்ல, நிறைய ஆன்சர்ஸ் வரும். கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? டெய்லியுமே லைவ் வரப்போறோம். 4ல இருந்து 6 o'clock to 8 o'clock நம்ம லைவ் இருக்க போகுது. So I want everyone to answer. Very nice answers. Wonderful. Thank you, everyone. Wonderful answers from everyone. So breakdown of blood vessels occurs in dash. எங்க breakdown நடக்கும்? Blood vessel ஓட breakdown எங்க நடக்கும்? Come on, come on. I'm looking for answers, children. Breakdown. Blood vessels உடையறது எல்லாமே எப்ப நடக்கும்? Proliferative phase எல்லாம் கிடையாது. Secretory phase secrete ஆகும். Menstruation phase அப்பதான் எல்லாம் உடையும். இல்லையா? அப்படிதானே? Yes. So menstruation phase அப்பதான் உடையும். Wonderful answers from my students. Wonderful, children. Next போலாம். Which of the following is secreted only during the luteal phase of the menstrual cycle அப்படின்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து luteal stageல மட்டுமே secrete ஆகுது? onlyங்கிறத பாத்துக்கோங்க. क्वेश्चन எப்பவுமே நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகி போறீங்களோ அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாம் எழுதும் போது क्वेश्चन கரெக்டா படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். क्वेश्चनல எங்காவது நாட்டுங்கிற வார்த்தையை படிக்கலைன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிடும். ஸோ क्वेश्चन கரெக்டா படிக்கிறது மட்டும்தான் நமக்கு அல்டிமேட் எய்மா இருக்கணும். அது வந்து practice from now onwards. All right. So which of the following is not secreted or secreted only during the luteal phase of the menstrual cycle? Luteal phase அப்ப மட்டுமே secrete ஆகிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. Come on, I need proper answers. Wonderful answer. Progesterone, luteal phase or like what? Secretory phase அப்ப மட்டும்தான் அது secrete ஆகும். Yes. Superb. அதை யார் secrete பண்றாங்க? கார்பஸ் லியூட்டம் தான் ப்ரொஜெஸ்டிரானை செக்ரீட் பண்ணுவாங்க. புக்ல இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க தான் எழுதி வைக்கணும். NCERT புக்ல நீங்க தான் எழுதி வைக்கணும். கார்பஸ் லியூட்டம் is the one which is secreting progesterone. Progesterone is the one which maintains the endometrial lining. அதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும். அவங்க ஜென்ரலா ஓவேரியன் ஹார்மோன்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. ப்ரொஜெஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஆர் ஓவேரியன் ஹார்மோன்ஸ். ஓவரியில யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு தெரியல. கிரானுலோசா செல்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபாலிக்கல் செல்ஸ் எல்லாம். சரியா? எஸ். நெக்ஸ்ட் ஹார்மோனல் ரெகுலேஷன் பார்த்துடலாம். குயிக்கா ஆல்ரெடி படிச்சதுதான், நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி தான். எப்போ என்னென்ன அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் மட்டும்தான்.
வேற ஒண்ணுமே இல்ல. சோ இந்த FSH அப்படிங்கிற ஹார்மோன் தான் இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா டெவலப் பண்ண வைக்குது. அப்பதான் நமக்கு என்ன ஆகுது, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆகி அதுல இருந்து என்ன ஆகணும், செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும். அதுக்காக FSH ரொம்ப இம்பார்ட்டன்ட். FSH இருந்தாதான் follicular phase கரெக்டா நடக்கும். And then coming for this one about the LH, luteinizing phase. So luteinizing phase பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். Luteinizing phase, or sorry, luteinizing hormone is also very important for the ovulationக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அதையும் தாண்டி இங்கேயுமே இந்த கார்பஸ் லியூட்டமோட அந்த ப்ராசஸ்க்குமே வந்து LH ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. And then coming for this one, estrogen is helping in little bit of growth and all, and progesterone is the thickening, நல்லா thicken ஆகி மெயின்டைன் பண்றதுக்கு progesterone வேண்டும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஸோ யூட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ it is evident that the menstrual cycle is tightly regulated by hormones. Yes, so hormones, எந்த ஹார்மோன் ஏதோ இத்தினூண்டு கம்மியோ அதிகமோ இருந்தாலும் அதுக்கான எஃபெக்ட் தெரிஞ்சிருவாங்க. Luteinizing and follicular stimulating hormone promote ovulation and stimulates the ovaries to produce estrogen and progesterone. Okay, these hormones together will regulate the build-up and breakdown of endometrium. So, கேட்பாங்க, யாரெல்லாம் பில்டப் ஆஃப் எண்டோமெட்ரியம், யாரெல்லாம் பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரலாம். எப்பவுமே என்ன பண்ணிடணும், டைரக்டா 14th டே அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுடணும். நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கீழே வந்து 1 2 3 எழுதும் போது 14th அப்போ டைரக்டா ஒரு கோடு போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ சைக்ளிக் மென்சுரேஷன் is an indicator of normal reproductive phase. For example, ஒரு 30 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது, திடீர்னு அவங்களோட பாடியில மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கல, ஒரு 6 மாசமா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படி நடக்கல, என்ன அர்த்தம், ஏதோ ராங்கா இருக்கு, அவங்களோட GnRH ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகல நடத்தமோ, இல்ல வந்து ஓவிலேஷன் நடக்கிறது இல்லையா, இல்ல என்ன ஆனா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, செக் பண்ணுவாங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, என்ன இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் நல்லா செக்ரீட் ஆகிறதுக்கான இன்டியூஸ் பண்றதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டா நடக்கிறது வந்து அவங்க ரீப்ரொடக்டிவா இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவா ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரீப்ரொடக்டிவ்லி ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே ஒருவேளை நடக்கல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் ரெகுலரா இல்ல அப்படின்னு அர்த்தம். இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் த மெனார்க் அண்ட் மெனோபாஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெனார்க்ல ஸ்டார்ட் ஆகி மெனோபாஸ், வாட் இஸ் த ஸ்டார்டிங் ஏஜ் 13 ஆர் லைக் வாட், நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி 14ல கூட சில வர பேர் இதாகிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜீன் ஆல்சோ. இதுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஜீன்ஸுமே ரோல் பிளே பண்ணும். ஓகே, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியுமே அதெல்லாமே ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கும். ஜெனட்டிக்கலா அவங்களோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ மெனார்க் தட் இஸ் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க மெனார்க் பியூபர்ட்டி அட்டைன் பண்ற ஸ்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். 12ல இருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகுது, மாசத்துல ஒரு 5 நாள் மென்சுரேஷன் நடக்கும். அந்த 5 நாளும் என்ன ஆகும், ப்ளீடிங் நடந்து டயர்ட் ஆகிட்டே இருப்பாங்க கேர்ள்ஸ் இல்லையா? எஸ். And then coming for the next one about the menopause. So menopause is the end mark. Yes, so சில பேர்ல 53 54 வரைக்கும் it differs. Okay, so இது வந்து என்ன, இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீசஸ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸ்டார்டர்ஸ் எண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா சீசஸ் அப்படின்னா எண்டுன்னு அர்த்தம். Okay, ceases, menstrual cycle ceases by the age of 50, that is called as menopause. அப்புறம் மெனோபாஸ்ல இருந்து டெத் வரைக்கும் உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது, உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ரீப்ரொடக்டிவ்லி ஹெல்தியா இருக்கிறதுங்கிற விட ஹார்மோன்ஸ்ல டிஃப்ரெண்டா ப்ரொடியூஸ் ஆகி ஏஜ் ரிலேட்டட் டிஃபரன்சஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், after the ovulatory phase, the structure called corpus luteum is formed from is dash. Come on, very simple question. Yes. அந்த கொஸ்டின் எல்லாம் முடிச்சாச்சு. நமக்கு இன்னொரு கொஸ்டின் வந்தாச்சு, ஹார்மோன் ரிலேட்டட் கொஸ்டின் வந்தாச்சு. Come on everyone, I'm waiting for all your answers. Come on. Answer சொல்லுங்க. After the ovulatory phase, the structure called corpus luteum is formed from dash. What is the answer? Hi Mithun Nagaraj, welcome to the class. So in the corpus luteum எதில இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ruptured Graafian follicles are the one who is getting converted into corpus luteum. That corpus luteum is the one which is producing the progesterone, and that progesterone will only make or like what maintains the endometrium. Okay, so after the ovulatory phase, the structure called corpus luteum is formed from the ruptured follicle or like what ruptured Graafian follicles. Okay, secondary oocyte is what is released. Graafian follicle இருந்து என்ன ரிலீஸ் ஆகுதுங்கிறதும் क्वेश्चन தான்.
என்னது செகண்டரி oocyte தான் ரிலீஸ் ஆகும். செகண்டரி oocyte என்ன பண்ணிட்டு இருக்கும்? மியாசிஸ் 2 பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது தான் மியாசிஸ் 2 முடியும். அப்புறம் தான் ஓவம் வரும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வருது. ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? So come on, spot the mistakes and tell me. இங்க வந்து அப்படியே மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு விஷயத்தை மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. Spot the mistake and tell me in the chat box. I'm waiting for all your answers. Come on, come on. Waiting for all your answers, children. Come on, come on. Answer வருதான்னு பார்த்துட்டே இருக்கேன். Come on, come on, come on. யார் ஆன்சர் பண்ண போறது? மாத்தி கொடுத்திருக்காங்கப்பா. இந்த செக்ரட்டரி ஃபேஸ், ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் என்ன பண்ணிருக்காங்க? மாத்தி கொடுத்திருக்காங்க. இட் இஸ் a wrong answer, wrongly marked one அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வண்டர்ஃபுல் ஆன்சர் மரீனா. எஸ், ஸோ ரெண்டும் தப்பா இருக்கு. ஓவிலேஷன் கரெக்ட் தான். 14th டே அப்போ ஓவிலேஷன், அது கரெக்ட் தான் இல்லையா? ஸோ கரெக்டா மார்க் பண்ணணும்னா proliferative followed by ovulation and then comes the secretory phase. Okay, wonderful, wonderful children. Happy to receive the answers. Girls 30 பிரிச்சிட்டு இருக்காங்க கிளாஸ்ல. செமையா இருக்கு ஆன்சர் பண்றதெல்லாம். டவுட், ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாமா அப்படின்னு. what maintains the corpus luteum? Very important question, or which is not directly given in the book, but நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால அதை கிடைக்க முடியாது. ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த ஹார்மோன்ஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். யாரு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இது டவுட் போர்டு தான். Come on. Come on, come on. What is the answer, everyone? Human chorionic gonadotropin is the primary hormone that maintains the corpus luteum. சரியா? So corpus luteum ஏன் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, பிரெக்னன்சி ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் HCG, HPL இல்லையா? ஹியூமன் காரியானிக் gonadotropin, ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், இவங்கெல்லாம் வந்து என்னது, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்க அதெல்லாம் என்ன இருக்கும், பிளாசென்டல் ஃபார்மேஷன்ஸ்ல இருந்து அதுல எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். அதுல இருந்து இந்த கார்பஸ் லியூட்டம் இருந்தாதான் ப்ரொஜெஸ்டிரான் இருக்கும். ப்ரொஜெஸ்டிரான் இருந்தாதான் எண்டோமெட்ரியம் நல்லா திக்கா இந்த எம்பிரியோவை நல்லா நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், எம்பிரியோவை நல்லா பிடிச்சி வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த HCG வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. மேக் எ நோட் ஆஃப் இட் சில்ட்ரன். எப்பவுமே இதெல்லாம் வந்து லாஜிக்கலா நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சின்ஸ் யூ ஆல் ஆர் கோயிங் டு பி டாக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. சரியா? எஸ். ஸோ எதுக்காக இது வந்து லாஜிக்கலாங்கிற ஆன்சருக்கான இதையும் நான் ஹிண்ட்டை நான் கொடுத்துட்டேன். Next, what are the roles of endometrium layer of the uterus during pregnancy? What are the roles of the endometrium layer of the uterus during the pregnancy? Come on, what are the roles? என்னென்னலாம் பண்ணும்? Endometrium helps in implantation. அப்புறம் come on, answers children. இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது. அப்புறமா என்ன ஆகும், அது வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கிறதுங்காட்டி ப்ராப்பர் பிளட் சப்ளை. அண்ட் தென் தட் இஸ் an endocrine tissue also இல்லையா? அதனால அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், இம்ப்ளான்டேஷனுக்கான இடம் கொடுக்கறது, அது எல்லாமே வண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவன். எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இவ்வளவுதான டவுட்ஸ், வேற எதுவும் இல்லையா? வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். எஸ், நெக்ஸ்ட் குவிஸ் டைம். என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? பார்த்துடலாமா? ஒரு 5 minutes தான், முடிச்சிடலாம். கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, குயிக்கா ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். நாளைக்கு எல்லாருமே எவ்ரி ஈவினிங் you just check out our channel. We will be giving like what shots for human physiology. எல்லா நாளும் ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் பிசியாலஜிக்கு. அப்புறம் கெமிஸ்ட்ரி மேம், பிசிக்ஸ் சார், அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. During the luteal phase, the production of LH from the anterior pituitary goes up, which leads to dash. So LH என்ன இது, urge ஆனாதான் என்ன ஆகும்,
ovulation, surge of LH is an indication of, or like what will lead to the rupturing of the Graafian follicle, thereby releasing the ovum. What is the answer? Come on, chat box la answer varanum. Enakku ellarum answer panni thorough irukudum indha chapter la. Next, during the luteal phase, production of LH from the anterior pituitary goes up, which leads to, come on everyone, formation of, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? During the luteal phase, production of LH from the anterior pituitary goes up, which leads to what? Luteal phase la கேக்குறாங்க. Luteal phase. நம்ம வந்து ovulatory phase ன்னு பார்க்காம luteal phase ல என்னது? LH urge will lead to ovulation. Ovulation நடந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்? Graafian follicles லலாம் அது என்ன ஆகும்? Corpus luteum மாறி it will get converted into corpus luteum, and then corpus luteum அதுக்கான LH ஓட கண்டிஷன் ஆர் லைக் வாட் LH ஓட லிங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். LH க்கும் அதுக்கும் என்ன ரோல் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். luteal phaseல நமக்கு ஒரு கிராஃப் மாதிரி பார்த்தோம். இந்த கிராஃப் ஞாபகத்துல வச்சுக்கணும். I did tell you all to எங்கப்பா போச்சு இந்த இது ரைட்டர். எஸ், ஸோ இங்க பாருங்க இந்த ரோல் luteal phaseல கேட்டிருக்காங்க. secretory phase இங்க இருக்குது. ஸோ இங்க கேட்கிற phase தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எஸ், பார்த்தாச்சு இல்லையா? wonderful answers. Yes, so formation of corpus luteum during the luteal phase, the production of LH from the anterior pituitary goes up, which leads to formation of corpus luteum. Next, which of the following events are not a part of proliferative phase of the menstrual cycle? So proliferative phase is otherwise called as follicular phase, right? So follicular phase அப்படினு சொல்லலாம். So what is the answer? Come on everyone. இதுக்கு என்ன ஆன்சர்? யார் ஆன்சர் சொல்ல போறது? not a part ன்னு கேட்டிருக்காங்க. So increase in estrogen is a part தான். thickening of endometrium நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். So maturation of primary follicles நடந்துகிட்டு இருக்கிறது தான் follicular phaseல. எது வந்து நடக்காது அப்படிங்கறது நம்மளோட question. So LH surge leading to the rupturing of Graafian follicle is not a part of proliferative phase. Okay, so இதெல்லாமே நடந்துட்டு இருக்க விஷயங்கள். So நம்மளுக்கு நடக்காத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். Next one, last இன்னும் 2 questions தான் முடிச்சாச்சு, wind up பண்ணிரலாம். Thank you for answering continuously everyone. So corpus luteum degenerates because of what? Corpus luteum எப்போ degenerate ஆகும்? Very very important question. bookல கொடுக்கல, but important ஆன question. When do this corpus luteum will degenerate? Come on, guess பண்ணுங்க பார்க்கலாம். After fertilizationல degenerate ஆகக்கூடாது இல்லையா? என்ன ஆகும்? நமக்கு எப்போ ரொம்ப தேவைப்படும், நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப தேவைப்படும், நம்ம பார்த்திருப்போம். So what is the answer? I'm waiting for all of your answers, children. So எதுக்கெல்லாம் நமக்கு வந்து கார்பஸ் லூட்டமோட ரோல் நிறைய இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைப்படுற இடத்துல எல்லாம் வந்து என்ன ஆகக்கூடாது, இது டீஜெனரேட் ஆகக்கூடாது. ரைட் ஆர் நாட்? எஸ். So what is the answer? எப்போ? ஹை ப்ரொஜெஸ்டிரான் லெவல்ஸா? ஹை ப்ரொஜெஸ்டிரான் லெவல் எப்போ இருக்கும்? கார்பஸ் லூட்டம் ஹையா இருந்ததுன்னா, கார்பஸ் லூட்டம்னால தான் ஹை ப்ரொஜெஸ்டிரானே வரும் இல்லையா? ஸோ ஹை ப்ரொஜெஸ்டிரான் வரதுனால ஒன்றும் கார்பஸ் லூட்டம் டீஜெனரேட் ஆகாது இல்லையா? வேற என்ன வரும்? What is the answer? Absence of fertilization or after fertilization, அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. Or low estrogen levels. Estrogen levels க்கு இந்த கார்பஸ் லூட்டம்க்கு நம்ம வந்து அந்த ரோல் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். So what is the answer? So யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Answer is option B. Wonderful answer. Absence of fertilization. After the fertilization or absence of fertilization, நல்லா யோசிக்க சொன்னேன் நான். Absence of fertilization. Fertilization நடக்கல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான். Wonderful answers. Absence of fertilization. Okay. So degenerate ஆகி என்னவாயிரும்? கார்பஸ் ஆல்பிகன்ஸ் மாதிரி அப்படியே அந்த ஒயிட் கலர் பாடி ஃபார்ம் ஆகும். கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒயிட் கலர் இந்த ஒரு மாதிரி
semi-solid or like what? Not a solid or like liquid also. மாதிரியான ஒரு white color மாதிரியான ஒரு formation இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். Next. Name the location and the function of endometrium. What is the location? Of course, you all know that uterus is the location, and you know that supports pregnancy, implantation. இல்லையா? இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். So endometrium is the inner glandular layer that lines the uterine cavity. Yes, so it undergoes cyclical changes during the menstrual cycle. ஒருவேளை menstrual cycle நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கல அப்படின்னாலே it is an indication of pregnancy. ஆனா எல்லா டைமும் menstrual cycle நடக்கலனாலாம் போய் pregnancy நினைச்சிட முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஹார்மோன்ஸ்னால இருக்கலாம். ஹார்மோன்ஸ் அவங்களோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகாம கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகாம இருந்தாலும் menstrual cycle ஸ்டாப் ஆயிடும் ஆர் லைக் கரெக்டா நடக்காது. You should not tell that absence of menstruation is an indication of pregnancy. கிடையாது. Maybe the indication of pregnancy. Not all the time. Absolute no வர முடியாது. Okay. Hormonal changesனாலையும் வரலாம். அவங்களோட பாடியோட irregular diet, physical activity இல்லாம இருந்தாலும் வரும். So this layer helps in the implantation of fertilized ovum. It sheds with the unfertilized ovum during menstruation. Take a note of it. So எப்ப shed ஆகும்? Unfertilized ovum இருக்கும்போதுதான் அதோட சேர்த்து பிளட், அப்புறம் என்னது எண்டோமெட்ரியல் திக்கா இருக்கக்கூடிய அந்த லைனிங்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், இந்த கிளாண்டுலர் டிஷ்யூஸ், அப்புறம் what else? Unfertilized ovum all will get shredded off. Yes, absolutely, we have achieved our milestone for the day. Yes, so ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் கிடையாது இல்லையா? No doubts, my dears. All are enjoying the class. Next போலாம். Yes, summary patarlam, quick summary patarlam. So menstrual cycle refers to the cycles in which a woman's uterus grows and shreds a lining, of course, which could support the development of fertilized egg, which could support. Or where fertilization nadandiruchana implantation ku and the endometrium helps. Okay, endometrium helps in implantation. Menstrual cycle starts at puberty, that is menarche அப்படினு சொல்லுவாங்க, starting phase. எல்லா பியூபர்ட்டி மெனார்க் அப்படிங்கிறதுல பாய்ஸ்ல அது சொல்ல மாட்டா இல்லையா? ஸோ ஸ்டாப்ஸ் பெர்மனன்ட்லி, இந்த வார்த்தையை கொடுத்துருக்கணும். டெம்பரவரிலி அட் மெனோபாஸ் இல்ல ஸ்டாப்ஸ் பெர்மனன்ட்லிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 4 phases நம்ம பார்த்தாச்சு. வாட் இஸ் மென்சுரேஷன், பிரேக் டவுன் ஆஃப் யூட்ரைன் எண்டோமெட்ரியம், வாட் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ், ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லேயர் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் லைக் வாட் ஃபாலிகுலர் ஃபேஸ், அண்ட் தென் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கும் FSH ஹார்மோன்னால. அண்ட் வாட் இஸ் ஓவிலேஷன், release of secondary oocyte, not ovum children. எல்லாத்துக்குமே எக்ஸாம்ல நிறைய டைம் வந்து டவுட் வரும். செகண்டரி oocyte, release of secondary oocyte, the exact appropriate term to tell. Okay, thank you Lati, thank you for your like what comments. Luteal phase, ovarian follicle develop, corpus luteum, of course. Ovarian follicles, அதாவது என்ன follicle, Graafian follicle தான் வந்து என்னவா மாறும், கார்பஸ் லியூட்டமா மாறும். அந்த கார்பஸ் லியூட்டம் ப்ரொஜெஸ்டிரானை கொடுத்து, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான் கேட்டா என்ன சொல்வீங்க? மெயின்டைனிங் ஆர் திக்னிங் ஆர் கீப்பிங் அப் த எண்டோமெட்ரியல் திக்னிங். ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டிரான் இந்த இடத்துல ஆப்போசிட்டா வேலை செய்வாங்க, புரியுதுங்களா இல்லையா? ஸோ ப்ரொஜெஸ்டிரான் வந்து திக்கன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ மை டியர்ஸ். இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8 வந்து இந்த வீக் ஃபுல்லா, கமிங் வீக் நாளைக்கு நாளானிக்கு அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த சாப்டருக்கு அப்புறம் வந்து we will take inheritance chapter, principles of inheritanceல நிறைய ஜெனடிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாமே கிளாஸ்ல சால்வ் பண்ணா you'll be like what feeling easy for your exam. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பழகிட்டோம்னாலே, ஜெனடிக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி மெண்டலியன் டிசார்டர்ஸ்ல வரக்கூடிய அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இதுக்கு அடுத்தது என்ன டாபிக், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டாபிக், கம் ஆன். புக்ல இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, fertilization and implantation, very important question. ஸோ நம்ம பாடியில நம்ம எப்படி உருவாகி வந்திருக்கிறோங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. 6 to 8 o'clock சேம் டைமிங். கண்டினியூஸா இனிமேல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வர வரைக்கும் நான் வந்து நைட் லைவ் எடுத்துட்டு இருப்பேன். சாயந்தரமா லைவ் எடுப்போம். அப்புறம் டைமிங் மாறும், அந்த டீச்சர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம வேற மாதிரி எடுக்கலாம். ஸோ எந்த சாப்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட காமெண்ட்டையும் வந்து கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி we will make it.
ஓகே, கண்டிப்பா காமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டு போங்க எப்படி இருந்துச்சு கிளாஸ், உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியுது மேம், இதெல்லாம் சொல்லித்தாங்க அதெல்லாம் சொல்லித்தாங்க எது வேணாலும் சொல்லித்தாங்க. நம்ம எல்லா 360 டிகிரியும் அந்த டாபிக் பத்தி பாத்துறோம். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? எஸ், absolutely fine. So it was a wonderful session. Thank you everyone. So have a great weekend. முடிஞ்சிச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்கூலுக்கு போங்க, அவர் படிங்க, ஜாலியா இருங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நாளையில இருந்து கண்டினியூஸா பாருங்க. Bye bye everyone. Bye children.